தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற மகத்தான இலக்கிய பணியான நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர் பயணமாக தொடர்ந்து பயணித்து இணைத்து மக்களோடு மக்களாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் புதுமை பித்தன் மற்றும் தோமுசி ரகுநாதனுடைய கதைகளை நாளும் ஒரு கதை என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு 24ஆம் நாள் நிகழ்வில் இணைய வழியில் இணைந்து இல்லங்கள் தோறும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, இன்றைக்கு நாம் புதுமை பித்தனுடைய கதையான பொன்னகரம் என்கிற கதையை கதை சொல்லியின் வாயிலாக கேட்க இருக்கிறோம். தோழமைகளே, இன்றைய கதை சொல்லுபவர் பல்வேறு பரிணாமங்களை கொண்ட பன்முக ஆளுமையை அறிமுகம் செய்வதில் நாம் மகிழ்ச்சி அடை தற்பொழுது காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய ஆளுமை நம்முடைய தோழமை ஆவார். வள்ளியூரில் பிறந்த சங்கர நாராயணன் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் மேனாள் மாநில பொருளாளர் ஆவார். இந்திய காப்பீட்டு நிறுவனத்தில் உயர்நிலை பொறுப்பை வகித்த அலுவலர் ஆவார். அதை காட்டிலும் எனக்கு பிடித்த மகிழ்வான செய்தி என்னவென்று கேட்டால், நாடக இலக்கியத்தில் தன்னை அர்ப்பணித்து நாடக படைப்பாக்கங்களில் ஒரு புதிய சித்தாந்தத்தை, புதிய பாதையை வழிநடத்துகிறவர் நம்முடைய சங்கரநாராயணன் தோழர் ஆவார். இன்னமும் ஒரு கூடுதல் மகிழ்வான செய்தி என்னவென்றால், நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சமீபத்தில் நடந்த சாத்தூரில் நடந்த மாநில குழு கூட்டத்தில் இந்திய மக்கள் நாடக மன்றத்தினுடைய நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் அந்த பிரிவிற்கான ஒருங்கிணைப்பாளராக தோழர் தேர்வு பெற்றிருக்கிறார் என்றால், அவர் நாடகத்தின் மீது பெற்றிருக்கிற அந்த அர்ப்பணிப்பை நாம் புரிந்து கொள்ளலாம். சமீபத்தில் மாநில குழு நடத்திய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்திய நாடக பயிலரங்கில், கோவை மாவட்டம் நடத்திய அந்த பயிலரங்கில் தன்னுடைய நாடகத்தை பிரசவித்து, அந்த நாடகமும் இப்பொழுதும் மக்களால் பரவலாக அல்லாமல் ஒவ்வொரு நாளும் புதிய சிந்தனையால் பேசப்பட்டு வருகிற மிகப்பெரிய சிந்தனையாளர் நம்முடைய தோழர் வள்ளியூர் சங்கரநாராயணன் தோழர் ஆவார். அவர்கள் இன்றைக்கு கதை சொல்வதில் இந்த மன்றம் பெருமை அடைகிறது. நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர் என்கிற நிலையில் அவரை மேலும் உச்சி நுகர்ந்து பொன்னகரம் கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதை சொல்க. நன்றி தோழர். ஒருங்கிணைப்பாளர், பொதுச் செயலாளர் மற்றும் பெருமன்ற நிர்வாகிகள், அனைத்து தோழர்கள் என பலர் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், தோமுசி ரகுநாதன், புதுமை பித்தன் ஆகிய இருவருடைய சிறுகதைகளை நாளும் ஒரு கதை இணையவழி தொடர் என்கின்ற அமைப்பில் தொடர்ந்து ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது. 24ஆம் நாள் நிகழ்வாக இன்றைக்கு சிறுகதை சிற்பி புதுமை பித்தன் அவர்களுடைய பொன்னகரம் என்ற சிறுகதையை உங்களோடு சேர்ந்து நானும் இன்புற்று நானே படைத்து நானே அனுபவிக்க காத்திருக்கிறேன் நண்பர்களே. எப்படியாவது இந்த கதையை படிச்சு போட்டு சொல்லிடலாம் தான் பார்த்தேன். ஆனா எனக்கே ஒரு நம்பிக்கை குறைவு. ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டோம்னா கிடைக்கக்கூடிய இன்பம் ஜாஸ்தியா கிடைக்காம போயிடும் கதையை பொறுத்தவரையில, கதை சொல்றதை கேட்கறதுல. அதனால நான் முதல் கதை தான் சின்னஞ்சு
கிட்டத்தட்ட ஒரு 1½ பக்கம் தான் இருக்கு. அதனால இந்த கதையை நான் படிச்சிடுறேன் முதல்ல. அதுக்கு பிறகு இந்த கதை குறித்து நான் என்னுடைய சில கருத்துக்களை முன்வைப்பதற்கு முதலாவதாக என்னுடைய வேண்டுகோளை சமர்ப்பிக்கின்றேன். கதையை படிச்சிடுறேன். பொன்னகரம். பொன்னகரத்தை பற்றி கேட்டு இருக்கிறீர்களா? நமது பௌராணிகர்களின் கனவை போல அங்கு ஒன்றுமில்லை. 2வது லைன்லயே சனாதனத்துக்கு ஒரு மரணடி கொடுக்கிறார் புதுமைப்பித்தன். பௌராணிகர்னா புராண கதைகளை பிரசங்கம் செய்யக்கூடிய பிரசங்கிகள். அவர்கள் கனவு காண்பார்கள், ஆனால் கடைசியில் ஒன்றும் இருக்காது. அவர்கள் பிரசங்கம் செய்வார்கள், ஆனால் அதில் எந்த உண்மையும் இருக்காது. இதைத்தான் புதுமைப்பித்தன் 2வது வரியிலேயே சனாதனத்திற்கு கொடுக்கிற அடியாக கொடுக்கிறார். பௌராணிகர்களின் கனவை போல அங்கு ஒன்றுமில்லை. பூர்வ புண்ணியம் என்று சொல்லுகிறார்களே, அந்த தத்துவத்தை கொண்டு நியாயம் என்று சமாதானப்பட வேண்டிய விதிதான். ஒரு சில மகாராஜர்களுக்காக இம்மையின் பயனை தேடிக் கொடுக்க கடமைப்பட்டு வசிக்கும் மனித தேனீக்களுக்கு உண்மையில் ஒரு பொன்னகரம்தான் அது. ரயில்வே தண்டவாளத்தின் பக்கமாக சாராய டிப்போவுக்கு போகிறதே ஒரு சந்து, அதுதான் அங்கு மெயின் ரஸ்தா. ரஸ்தான்னா ரோடு. கைகோர்த்து 4 பேர்கள் வரிசை தாராளமாக போகலாம். புதுமைப்பித்தனுடைய கதையாகட்டும், நம்முடைய தோமுசி ரகுநாதனுடைய கதையாகட்டும், அவர்கள் கதையினை எழுதுகிற பொழுது வீசுகிற எல்லல்களும் நையாண்டிகளும் கிண்டல்களும் ஐயா கீரா கதையை படிக்கின்ற பொழுதும் நாம் அப்படித்தான் பார்த்தோம். அதை போல இவரும் ஒரு வரிக்கு வரி நையாண்டிகளும் கிண்டல்களும் அங்கதங்களும் அடிக்கடி வந்து விழும். அதுபோலத்தான் கைகோர்த்த 4 பேர் வரிசை தாராளமாய் போகலாம். அப்ப அந்த ரோடு, அந்த ரஸ்தா எவ்வளவு அகலம் இருக்குன்னு பாத்துக்கிடுங்க. எதிரே வண்டிகள் வராவிட்டால் அடுத்த லைன். ஏற்கனவே தாராளமாய் போகலாம் 4 பேருங்கிறதுலே ஒரு மிகப்பெரிய கிண்டல். அடுத்தது எதிரே வண்டிகள் வராவிட்டால். இதற்கு கிளையாக உள் வளைவுகள் உண்டு, முயல் வளைகள் போல. இந்த திவ்ய பிரதேசத்தை தரிசிக்க வேண்டுமானால் சிறு தூறலாக மழை சிறுசிறுத்து கொண்டிருக்கும் போது சென்றால்தான் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். வழிநெடுக சேற்று குழம்புகள், சாலையோரமாக முனிசிபல் கங்கை அல்ல யமுனை தானே கருப்பாக இருக்கும். அதுதான் இதில் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1948 மறைந்த 48, அதுல ஒரு 52, இதுல ஒரு 25, கிட்டத்தட்ட 77 ஆண்டுகளுக்கு பிறகு, அவருடைய மறைவிற்கு பிறகு 77 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் நாம் அதிகமாக பேசாத சுற்றுப்புற சூழலியலை 1930களிலே புதுமைப்பித்தன் பேசுகிறார். முனிசிபல் கங்கை அல்ல, யமுனை தானே கருப்பாக இருக்கும். யமுனை கருப்பாக இருப்பதற்கு காரணம் டில்லி மாநகரத்தில் அன்றைக்கு தொடங்கி இருந்த பல்வேறு தொழிற்சாலைகளுடைய கழிவுகள் எல்லாம் யமுனையில் கொட்டப்பட்டதும் யமுனையில் கலந்ததும் ஒரு காரணம். எனவேதான் யமுனை மாசுபட்டது. அன்றைய காலகட்டத்திலே 1930களிலேயே தண்ணீர் கருப்பாக இருக்கிறது என்று சொன்னால் யமுனை மாசுபட்டிருக்கிறது. அதற்கு காரணம் டில்லியினுடைய தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் யமுனை நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிலே அவர்கள் தொழிற்சாலை கழிவுகளை எல்லாம், எண்ணெய் கழிவுகளை எல்லாம் அதிலே விடுகிறார்கள். அதனால்தான் யமுனை கருப்பாக இருக்கிறது. அதை மிக அருமையான ஒரு கிண்டல் நடையிலே, முனிசிபல் கங்கை அல்ல, யமுனை தானே கருப்பாக இருக்கும், அதுதான். பிறகு ஒரு இரும்பு வேலி, அதற்கு சற்று உயர தள்ளி அந்த ரயில்வே தண்டவாளம். மறுபக்கம் வரிசையாக மனித கூடுகள். ஆமாம், வசிப்பதற்குத்தான். மனித உடம்புகள் அல்ல, மனிதர்கள் அல்ல, மனித கூடுகள் என்று புதுமைப்பித்தன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். தண்ணீர் குழாய்கள் ஒரு கேள்விக்குறி. அவருடைய கதையிலேயே எழுதினது ஒரு கேள்விக்குறி. தண்ணீர் குழாய்கள் இருக்கின்றன. மின்சார விளக்கு கேள்விக்குறி, ஞாபகம் இல்லை. சாதாரண எண்ணெய் விளக்கு, அதாவது சந்திரன் இல்லாத காலங்களில் கிருஷ்ணபட்சத்தில் ஏற்றி வைத்தால் போதாதா? கிருஷ்ணபட்சம் என்று சொன்னால் தேய்பிறை என்று அர்த்தம். தேய்பிறை காலங்களிலே, அப்ப வளர்பிறை காலமாக இருந்தால், பௌர்ணமி காலமாக இருந்தால் அங்கே எண்ணெய் விளக்கு ஏற்றப்படாது. தேய்பிறை காலத்திலே தான்
அவர்கள் எண்ணெய் விளக்கை ஏற்றுவார்கள் அந்த நகர சபையை சார்ந்தவர்கள். எனவே அந்த கிருஷ்ணபட்சத்தில் ஏற்றி வைத்தால் போதாதா என்று புதுமைப்பித்தன் கேட்கிறார். பொன்னகரத்து குழந்தைகளுக்கு மீன் பிடித்து விளையாடுவதில் வெகு பிரியம். அது அந்த முனிசிபல் தீர்த்தத்தில் மீன் ஏது? அந்த கருப்பு யமுனை கங்கை யமுனை நதி என்று சொன்னாரே அவர், அதிலே மீன்கள் வசிக்க முடியுமா? அந்த தீர்த்தத்திலே மீன் எப்படி இருக்க முடியும்? பணக்கார வீடுகளில் இருந்தோ சில சமயம் அழுகிய பழம், ஊசிய வடை இத்தியாதி உருண்டு வரும். அது அந்த ஊர் குழந்தைகளின் ரகசியம். ரயில்வே தண்டவாளத்தின் பக்கத்தில் விளையாடுவதில் என்ன ஆனந்தமோ! வேலி இருக்கத்தான் செய்கிறது. போகக்கூடாது என்ற சட்டம் குழந்தைகளுக்கு தெரியுமா? போனால் பெற்றோருக்குத்தான் கொஞ்சம் பாரம் ஒழிந்ததே. புதுமைப்பித்தனுடைய பல்வேறு கதைகளிலே நாம் இந்த மாதிரியான காரியங்களை தான் பார்க்கிறோம். ஒரு குழந்தை ரயில்வே தண்டவாளத்தில் அடிபட்டு இறந்து விடுவது என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு பாரம் குறைந்ததே என்று கேட்கக்கூடிய அந்த துணி, அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே வறுமை என்பது வறுமை மக்களை தின்று கொண்டிருந்த ஒரு காலகட்டமாக புதுமைப்பித்தன் நமக்கு தெரிவிக்கிறார். குழந்தைகள் தான் என்ன, கிளாக்ஸோ மெல்லின்ஸ் ஃபுட் குழந்தைகளா? கிளாக்ஸோ என்று சொன்னால் குழந்தைகளுடைய ஒரு இந்தியாவில் எல்லாம் எனக்கு விவரம் தெரிய கிளாக்ஸோ உணவுப் பொருள் இருந்தது, குழந்தைகளுக்கான உணவுப் பொருள். மெல்லின்ஸ் என்று சொல்வது இங்கிலாந்து நாட்டிலே உள்ள கை குழந்தைகளுக்கான ஒரு உணவு. 1866 தொடங்கிய அந்த மெல்லின்ஸ் கம்பெனி 1930களிலே இங்கிலாந்துக்கு அடிமை நாடாக இந்தியா இருந்த காலத்தால் நம்முடைய புதுமைப்பித்தன் வரை அந்த மெல்லின்ஸ் ஃபுட் பிரபலியமாக இருந்திருக்கிறது. அந்த மெல்லின்ஸ் ஃபுட் குழந்தைகளா இந்த குழந்தைகள்? கம்பி இடையில் போக முடியாமல் இருக்க இதுவும் ஒரு கிண்டல் தான். கம்பிகள் என்பது மிகவும் சிறுத்த இடைவெளியில் உள்ள கம்பி. அதிலே இந்த குழந்தைகள் போக முடிகிற அளவுக்கு மெலிந்த தேகமுடையவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த குழந்தைகளுக்கு கிளாக்ஸோவும் கிடையாது, மெலின்ஸும் கிடையாது என்று அன்றையுடைய சூழ்நிலையினை புதுமைப்பித்தன் சொல்லுகிறார். புகைந்தோடும் அந்த இரும்பு நாகரிகத்திற்கு வரிசையாக நின்று குட் மார்னிங் சார் என்று கத்துவதில் ரொம்ப ஆனந்தம் அவர்களுக்கு. அப்பொழுதெல்லாம் நம்முடைய ரயில் இன்ஜினை இயக்குவதற்கு கரிதான். எனவே புகையினால் தான் ஓடுகிறது. புகைந்தோடும் அந்த இரும்பு நாகரிகம் ரயிலை நாகரிகத்தினுடைய ஒரு பொருள், நாகரிகத்தினுடைய ஒரு விளைபொருள் என்று புதுமைப்பித்தன் கணிக்கிறார். எனவே அந்த இரும்பு நாகரிகத்திற்கு வரிசையாக நின்று குட் மார்னிங் சார் என்று சொல்வதிலே ரொம்ப ஆனந்தம் அவர்களுக்கு. அதுதான் அவர்களுக்கு கிடைக்கும் ஆரம்ப ஆங்கில கல்வி. இன்றைக்கும் கூட நம்முடைய இந்தியாவுடைய பல பகுதிகளிலே ரயில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கிராமப்புறங்களிலே குழந்தைகள் நின்று கொண்டு கையாட்டுவதை நாம் பார்க்கிறோம். இப்பவுமே இப்படி இருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 1930களிலே அந்த குழந்தைகளுக்கு அந்த ரயில் என்பது எவ்வளவு ஒரு மிகப்பெரிய நாகரீக வாகனமாக திகழ்ந்திருக்கும் என்பதை மிக அருமையாக புதுமைப்பித்தன் அங்கே எடுத்து சொல்கிறார். 5 மணிக்கு அப்புறம்தான் ஊர் கலகலவென்று உயிர் பெற்று இருக்கும். அப்பொழுதில் இருந்துதான் அவ்வூர் பெண்கள் தங்கள் வேலையை செய்வார்கள். சாராய வண்டிகள், தண்ணீர் எடுக்க வரும் பெண்கள் அங்கு தண்ணீர் எடுப்பது என்றால் ஒரு பாரத போர். தண்ணீர் பிரச்சனை என்பது இன்றைக்கும் இந்தியாவில் பல பகுதிகளிலே தீராமல் இருக்கிறது. இன்றைக்கும் நாடாளுமன்ற அறிக்கைகளில் கூட சொல்லுகிறார்கள், இந்தியாவில் குடிக்கிற தண்ணீருக்காக 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் கொண்டு வரக்கூடிய பெண்கள் இருக்கிற நாடாக இந்த தேசம் இருக்கிறது என்பதை நாடாளுமன்ற அறிக்கைகளிலே கூட மிக வெக்கம் கட்டு போய் எந்த ஒரு சூடு சொரணை இல்லாமல் அறிவிக்கிற அரசாக இன்றைய அரசுகள் இருந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. தண்ணீர் பெடுப்பது என்று சொன்னால் பெண்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாரத போர். இளவயதில் நரைத்தது போல் பஞ்சு படிந்த தலை, மாசடைந்த கண்கள், விடிய விடிய மின்சார ஸ்பிண்டிலை பார்த்து கொண்டு இருந்தால் பிறகு கண் என்னமாக இருக்கும்? கண்கள் தான் என்ன இரும்பா? அப்போ அந்த தொழிலாளிகள், ஆலைகளிலே வேலை பார்க்கிற தொழிலாளிகளுக்கு எவ்விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் அந்த காலகட்டத்திலே இல்லை. 1916 தொடங்கிதான் பல சட்டங்களை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தொழிலாளர் இயக்கங்கள் போராடி ஒவ்வொரு சட்டமாக கொண்டு வந்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம்.
1947 வரை பல்வேறு போராட்டங்களினுடைய தொடர்ச்சியால் தான் இங்கிலாந்து நாடாளுமன்றத்திலே அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு அது இந்தியாவிற்கும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு அற்ற, எந்த வகையிலும் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு தகுதியற்ற வேலையை செய்து கொண்டிருக்கிற தொழிலாளி வர்க்கத்தை அன்றைக்கு புதுமைப்பித்தன் காட்டுகிறார். கண்கள் தாம் என்ன இரும்பா என்று கேட்கிறார். நம்முடைய கண்கள் என்பது இரும்பா? அது மோசமாகாமல் போகாமல் இருப்பதற்கு உழைப்பின் ஆரோக்கியத்தால் ஏற்பட்ட கட்டமைந்த அழகு ஆரோக்கியமா? உழைப்பினுடைய ஆரோக்கியத்தால் ஏற்பட்ட கட்டமைப்பு ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தருகிறதா என்று கேட்கிறார் புதுமைப்பித்தன். மிகப்பெரிய தொழிலாளி வர்க்கத்தினுடைய பல்வேறு போராட்டங்களில் விளைந்த அந்த சட்டங்களின் வாயிலாக கிடைக்கப்பெற்ற சட்டங்கள் கூட இன்றைக்கு நம்மை ஆளுகின்ற மத்திய அரசால் மாற்றப்படுவதற்கு எத்தனம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது நண்பர்களே. 44 தொழிலாளர் நல சட்டங்கள் இன்றைக்கு வெறும் 4 சட்டங்களாக குறைக்கப்பட்டு, இந்த பாதுகாப்பு கொடுங்கள், எங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுங்கள், எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுங்கள் என்று கேட்பதற்கு இவர்கள் தொழிற்சங்கம் அமைக்க முடியாத வகையிலே பல்வேறு தொழிற்சங்க சட்டங்களை எல்லாம் திருத்துவதற்கான வகையிலே கிட்டத்தட்ட 4 சட்டங்களாக 44 சட்டங்களை மாற்றி வைத்திருக்க கொடுமை இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த 1930களிலே மனிதன் அந்த பாதுகாப்பு சட்டங்கள் இல்லாத காரணத்தினால் சிரமப்பட்ட ஒரு தன்மையை புதுமைப்பித்தன் இந்த கதையிலே நமக்கு காட்டுகிறார். இத்தியாதி அங்கிருந்து தானே உற்பத்தி செய்யப்படுகின்றன. எப்படியாவது உயிர் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தால் எல்லாம் நடக்கும். எப்படியாவது உயிர் வாழணும்னு நினைச்ச ஆசை இருந்தா எல்லாம் நடக்கும். பழைய கற்காலத்து மனிதன் புலி சிங்கங்களுடன் குகையில் வாழ்ந்து வந்தான். அவைகளும் அவனை கொன்றன, அவனும் அவைகளை கொன்றான். அதற்காக வலிமையற்று வம்சத்தை விருத்தி செய்யாமல் செத்தொழிந்தா போனான். இதுதான் புதுமைப்பித்தனுடைய ஒரு எள்ளல். இதுதான் புதுமைப்பித்தனுடைய ஒரு கிண்டல். கேட்கிறான், அன்னைக்கு குகையில வாழ்ந்தான் மனுஷனும் சிங்கங்களும், மனுஷனும் பிராணி புலி சிங்கங்களும். அன்றைக்கு வாழ்ந்த போது அவைகள் மனிதர்களை கொன்றன, மனிதர்கள் அவைகளை கொன்றார்கள். அதுக்கு பிறகு என்ன மனித சமூகம் தலைத்து வராமலையா போச்சு? அந்த மாதிரி இப்படி இயந்திரத்தினால் பாதுகாப்பு இல்லாமல் பணியாற்றக்கூடிய தொழிலாளிகள் எப்படித்தான் போகட்டுமே, மனித சமூகம் அதற்கு மேலும் போகாமலா இருந்துவிடும் என்கின்ற ஒரு நக்கல் நடையிலான கேள்வியை புதுமைப்பித்தன் இந்த வரிகளிலே தருகிறார். வாழ்க்கையே ஒரு பெரிய வேட்டை, அதற்கென்ன? இதைத்தான் சொல்லுகிறார். கழுத்தில் ஒரு கருப்பு கயிறு வாழ்க்கை தொழுவின் அறிகுறி. வாழ்க்கை தொழு எப்படி தொழுவுல கழுத்துல போடப்பட்ட கயிறை கொண்டு அந்த மாட்டை தொழுவுல இழுத்து கட்டுவோமோ, அத போல மனிதர்கள் எல்லோரும் வாழ்க்கை என்ற தொழுவத்திலே கட்டப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று இதிலே புதுமைப்பித்தன் சொல்கிறார். அதை பற்றி அங்கு அதிக கவலை இல்லை. அது வேறு உலகம் ஐயா, அதன் தர்மங்களும் வேறு. அப்போ அந்த மாதிரியான உலகம் என்பது வேறு வகையானது. அங்கே இருக்கக்கூடிய தர்மங்களும் அதர்மங்களும், அங்கே இருக்கக்கூடிய நியாயங்களும் அநியாயங்களும், அங்கே இருக்கக்கூடிய நல்லதும் தீயதும் வேறு ஐயா. இது இப்படித்தான் என்று சொல்லுகிற ஒரு தன்மையை நான் புதுமைப்பித்தனுடைய எழுத்துக்களிலே இங்கே நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்கு பிறகுதான் முக்கியமான கட்டத்திற்கு வருகிறார். இதுவரை அந்த பொன்னகரத்தினுடைய நகர பகுதியை பூரா முழுமையாக அவர் ஆய்வு செய்து எழுதியிருக்கிற மாதிரி அவைகளை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். இப்பொழுதுதான் கதைக்குள்ளே போகிறார் புதுமைப்பித்தனும் நம்மையும் அழைத்துக் கொண்டு. அம்மாளு ஒரு மில் கூலி, வயது 20 அல்லது 22ற்கு மேல் போகாது. புருஷன் ஜட்கா வைத்திருக்கிறான், சொந்த வண்டிதான். அம்மாளு முருகேசன் அவன் புருஷன், அவன் தாயார், தம்பி, முருகேசன் குதிரை, ஆக நபர் 5 சேர்ந்த அவர்கள் குடும்பம். இருவருடைய வரும்படிதான் இவர்கள் சாப்பாடு. இருவருடைய வரும்படி என்று சொன்னால் புருஷன் முருகேசனுடைய ஜட்கா வண்டி ஓட்டுவதில் கிடைக்கிற வருமானம், இந்த அம்மாளு ஒரு மில் கூலியாக இருக்கிறாளே அவளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். இந்த 2 வருமானங்களை வைத்துத்தான் அந்த குடும்பம் சாப்பிட வேண்டும். இவர்கள் சாப்பாடு, குதிரை உட்பட, வீட்டு வாடகை, போலீஸ் மாமூல். அன்றைய காலகட்டத்திலே 1930களிலேயே
போலீசனுடைய வன்முறை அட்ராசிட்டிஸை புதுமைப்பித்தன் இந்த கதையிலே கொண்டு வந்திருக்கிறார். ஜட்கா ஓட்டுகிற ஒரு தொழிலாளி கூட அவ்வப்பொழுது போலீஸ் மாமூலுக்கு இலக்காகி தன்னுடைய பணத்தை இழக்கக்கூடிய சூழல் 1930களிலே நிலவுவதை புதுமைப்பித்தன் கண்டிக்கிற வகையிலே இங்கு தந்திருக்கிறார். போலீஸ் மாமூல், முருகேசன் தம்பி திருட்டுத்தனமாக கஞ்சா அடிக்க காசு, கஞ்சா கொடுமை இருந்திருக்கிறது 1930களிலே. முருகேசனுடைய தம்பி இளம் பிராயம், அவனுக்கே 30 வயசுக்குள்ளதான் முருகேசனுக்கு. அப்ப முருகேசனுடைய தம்பிக்கு எத்தனை வயசு இருக்கும்? அந்த அருமையான இளமை பருவத்திலே கஞ்சா அடித்து தங்களுடைய இளமையையும் வாழ்க்கையும் தொலைத்து போகிற அந்த இளம் தலைமையை கண்டு வேதனையிலே குறிப்பிட்டிருக்கிறார் புதுமைப்பித்தன். திருட்டுத்தனமாக கஞ்சா அடிக்க காசு, எல்லாம் இதற்குள் தான், இந்த 2 பேருடைய வருமானத்துக்குள்ளதான். எல்லோரும் ஏகதேச குடியர்கள் தான். அன்றைக்கு வாழ்கின்ற எல்லோரும் ஏகதேச குடியர்கள் தான். டல் சீசனில் பசியை மறக்க வேறு வழி. ஒரு குடியர்கள் என்று சொல்லி அவ்வளவு பேரும் குடிகாரர்களாக இருக்கிறார்கள், அவ்வளவு பேரும் சாராயம் மருந்துவர்களாக இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்று, அந்த அமைப்பில் என்ன கோளாறு என்று சொல்லுகிறான் பாருங்கள். டல் சீசனில் பசியை மறக்க வேறு வழி. அப்போ அந்த சமூகம் அந்த டல் சீசன் என்று சொல்லக்கூடிய தொழில் இல்லாத காலகட்டங்களில் அந்த தொழிலாளிகளுக்கான வருமான உத்தரவாதம் எதையும் அந்த சமூகம் அன்றைக்கு தந்திருக்கவில்லை, இன்றைக்கும் தந்திருக்கவில்லை நண்பர்களே. 30களுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு ஆகக்கூடிய இந்த 2025 2030 காலகட்டத்திலும் கூட வருமானம் இல்லாத காலகட்டங்களில் தொழிலாளிகளுக்கு என்ன பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே அந்த நேரத்தில் சாராயத்தை குடித்துதான் பசியை மறக்க வேண்டியதாக இருக்கிற ஒரு கொடுமையை புதுமைப்பித்தன் அந்த இடத்திலே தருகிறார். பசி ஐயா பசி, பத்தும் பசி வந்திட பறந்து போம் என்று வெறு ஒய்யாரமாக உடம்பில் பிடிக்காமல் பாடுகிறீரே, அங்கு நீர் ஒரு நாள் இருந்தால் உமக்கு அடி வயிற்றிலிருந்து வரும் அதன் அர்த்தம். அப்போ பசி வந்துட பத்தும் பறந்து போகும்னு சொன்னவன் ஒய்யாரத்துல அமர்ந்திருக்கிறான். அவன் அந்த ஒரு சூழ்நிலையில, அந்த தொழிலாளி கஷ்டப்படுறானே அந்த சூழ்நிலையில அவன் இருந்திருப்பான்னு சொன்னா, அவனுக்கு அப்படி ஒய்யாரத்தில் உட்கார்ந்து கொண்டு சொன்னவனுக்கு அடி வயிற்றில் இருந்து தெரியும் அதனுடைய அர்த்தம் என்பது. அன்றைக்கு முருகேசனுக்கு குஷி. அவனும் அவன் குதிரையும் தண்ணி போட்டு விட்டு ரேஸ் விட்டார்கள். வண்டி டோக்கர் அடித்தது. டோக்கர் அடித்தது என்று சொன்னால் அது தலைகுப்புற கவிழ்ந்தது என்று நாம் அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது. நானும் பல இடங்களில் அதனுடைய அர்த்தம் ஏதாவது கிடைக்கிறதா என்று தேடி பார்த்தேன். ஆனால் டோக்கர் என்கின்ற இதற்கு வேறு அர்த்தத்தை சொல்லுகிறார்கள். டோக்கன் என்பதற்கான தமிழ் டோக்கர் என்று சொல்லுகிற தன்மையை நான் பார்த்தேன். அங்கு டோக்கன் என்கின்ற அர்த்தத்தை கூட இங்கே வைத்து பொருத்தி பார்க்க முடியவில்லை. எனவே டோக்கர் என்று சொன்னால் நாம ஒரு அர்த்தத்தை தலைகுப்புற கவிழ்ந்தது என்று நாம் செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ஏற்கால் ஒடிந்தது, குதிரைக்கு பலமான காயம், முருகேசனுக்கு ஊமையடி, வீட்டில் கொண்டு வந்து போடும் பொழுது பேச்சு மூச்சு இல்லை, நல்ல காலம் குடித்திருந்தான். பாருங்க, இதுலயும் ஒரு கேலிதான். அவன் பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கான், சரியான வலி இருக்கும், அப்பவும் கூட அவன் நல்ல காலம் குடித்திருந்தான். இந்த மாதிரி வழி தெரியாமலாவது கிடப்பதற்கு, வீக்கத்திற்கு என்னத்தையோ அரைத்து பூசினால் அம்மாளு, கொஞ்சாதி மில் கூலி தொழிலாளி அம்மாளு இருக்காள, அவ வீக்கத்துக்கு எதையோ பூசுறான். அப்பொழுதுதான் சற்று பேசினான். அதுவரை மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தவன் அப்பொழுதுதான் பேசுகிறான். அவனுக்கு பால் கஞ்சி வேண்டுமா? அந்த போதையிலும் கூட, அந்த உடல் வலியிலும் கூட அவன் கேட்கிறான், எனக்கு பால் கஞ்சி வேண்டும். அம்மாளுக்கு கூலி போட இன்னும் 2 நாள் இருக்கிறது, வீட்டில் காசு ஏது? அந்த மில் தொழிலாளி அம்மாளு இருக்கிறாளே, அவளுக்கு கூலி போடுவதற்கு இன்னும் 2 நாள் இருக்கிறது. அப்போ வீட்டுல காசே இல்லை. அந்த நேரத்துல இவன் அடிபட்டு வந்து கிடந்து ரொம்ப ரொம்ப கெஞ்சுற மாதிரி கேட்டிருக்கிறான், எனக்கு பால் கஞ்சி வேணும்னு. வீட்டுல காசு இல்ல, எங்க பால் வாங்குறது, எங்க கஞ்சிக்குரிய அரிசியை வாங்குறது, எப்படி கஞ்சியை காய்ச்சல்? அம்மாளு தண்ணீர் எடுக்க வருகிறாள். கும்மிருட்டு, பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கு சந்திரன் வர வேண்டும். அப்போ
ஏற்கனவே கதையினுடைய ஆரம்ப பகுதியில சொல்லியிருக்கிறாரு. தேய்பிறையை ஒட்டித்தான் விளக்கு ஏற்றுவாங்க, எண்ணெய் விளக்க கூட. அப்ப இன்னைக்கு பஞ்சாங்கத்தின்படி முழு நிலவு பௌர்ணமி அன்னைக்கு. ஆனா பஞ்சாங்கத்தின்படி பௌர்ணமி. ஆனா அப்படிங்கிறதுனால இவங்க யாரும் என்ன செய்யல, விளக்கு வைக்கல, எண்ணெய் விளக்கு போடப்படவில்லை. ஆனா சந்திரன் அன்னைக்கு வரணும். ஆனால் அது மேகத்தில் மறைந்து கொண்டால் முனிசிபாலிட்டி என்ன செய்ய முடியும்? அப்போ விளக்கு இல்லையே, முனிசிபாலிட்டி எண்ணெய் போட்டு விளக்கு ஏற்றவில்லையே என்று நீங்கள் முனிசிபாலிட்டியை கோபப்படாதீர்கள். இதுவும் ஒரு கிண்டல், புதுமை பித்தனுடைய கிண்டல். முனிசிபாலிட்டி என்ன செய்ய முடியும்? அந்த சந்திரன் என்பது மேகத்தில் மறைந்து கொண்டதல்லவா என்று. எப்பொழுதும் போல் இரைச்சல் தான், ஒருவாறு தண்ணீர் பிடித்தாய் விட்டது. அதான் பாரத போர்னு சொல்லியிருக்காரு முன்னாடி. தண்ணி பிடிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா அது மிகப்பெரிய பாரத போர் நடந்த மாதிரிதான். அப்போ எப்பொழுதும் போல இரைச்சல்ல ஒருவாறு தண்ணீர் பிடித்தாய் விட்டது. தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு திரும்பி வருகிறாள். சந்தின் பக்கத்தில் ஒருவன், அம்மாளுவின் மேல் ரொம்ப நாளாக கண் வைத்திருந்தவன். இருவரும் இருளில் மறைகிறார்கள். அம்மாளு 3/4 ரூபாய் சம்பாதித்து விட்டால், ஆம், புருஷனுக்கு பால் கஞ்சி வார்க்கத்தான். அம்மாளு அவ்வாறு ஒரு முறைகேடான ஒரு சம்பாத்தியத்தை 3/4 ரூபாய் சம்பாத்தியம் செய்கிறாள் என்று சொன்னால் அது எதற்காக என்று புதுமை பித்தன் சொல்லுகிறார். ஆம், புருஷனுக்கு பால் கஞ்சி வார்க்கத்தான். அந்த கடைசி லைன் தான் புதுமை பித்தனுடைய பல கதைகளிலே. அந்த கடைசி வரியில்தான் அந்த கதையினுடைய உயிர் இருக்கும், ஒரு மிகப்பெரிய சாட்டையடி இருக்கும். புதுமை பித்தன் ஒரு கட்டுரையிலே கூட சொல்லி இருப்பார், ஒரு நல்ல சிறுகதையினுடைய கடைசி வரி என்பது ஒரு புதிய சிறுகதை துவங்குவதற்கான ஒரு அடித்தளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அப்படித்தான் ஒரு புதிய சிறுகதை தொடங்குவதற்கான அடித்தளமாக இந்த கடைசி வரியினை புதுமை பித்தன் அமைத்திருக்கிறார். என்னமோ கற்பு கற்பு என்று கதைக்கிறீர்களே, இதுதான் ஐயா பொன்னகரம் என்று. மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு சம்பவத்திற்கு பிறகு மிகவும் ஒரு தர்ம ஆவேசத்தோடு புதுமை பித்தனுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது இந்த சமூகத்தை நோக்கி. கற்பு கற்புன்னு சொல்றீங்களா? அந்த அம்மாள் இன்னைக்கு ஏதோ பண்ணிட்டா, தவறு இழைத்து விட்டால் என்று அவள் மீது குற்றஞ்சாட்டுகிறீர்களே. இந்த ஊரு, இந்த பொன்னகரம் அப்படித்தானையா அவளை வச்சிருக்கு. அப்படிப்பட்டவா இருக்கிறது தானையா இந்த பொன்னகரம். பொன்னகரம் எங்க பேர் மட்டும் நல்லா இருந்தா போதுமா? மனிதனுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா? உழைப்பாளிகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியோடு இந்த கடைசி வரியை போட்டு அந்த கதையை புதுமை பித்தன் முடித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏதோ கடைசியிலே ஒரு கேள்வி மட்டும் இருக்கிறது என்று நமக்கு தோணவில்லை. இந்த நகரத்திலே விளக்குகள் இல்லையே ஏன் என்று அந்த நகராட்சியை பார்த்து மிக அழுத்தமான கேள்வியை இந்த கதை தருகிறது. தண்ணீர் பஞ்சம் இருக்கிறதே, மக்களுக்கு, பொதுமக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கூட தர்றதுக்கு வக்கற்று போய்விட்டதா அந்த நிர்வாகம் என்று அந்த நிர்வாகத்தை நோக்கி, அந்த அரசாங்கத்தை நோக்கி கேட்கிற கேள்வியும் இந்த கதையிலே இருக்கிறது. சாராயத்தை பற்றி பேசி இருக்கிறது. சாராயம் அடிப்பதால் பல பிரச்சனைகள் வருகிறது. ஆனாலும் அந்த போதையில் தான் அவர்கள் பசியை மறக்க முடிகிறது. அந்த போதையில் தான் உடம்பில் ஏற்பட்டிருக்கிற வலியை மறக்க முடிகிறது. ஆனாலும் இப்படி சாராயத்தை இந்த அரசாங்கம் விற்கிறதே என்று, அந்த சாராயத்தை இந்த அரசாங்கம் அனுமதிக்கிறதே என்று, சாராயத்தை இந்த அரசு தடை செய்யவில்லையே என்று ஒரு கேள்வியை இந்த கதை தருகிறது என்று நான் கருதுகிறேன். உழைப்பாளிகள் அனைவரும் ஏகதேச குடியர்கள் என்று கதையிலே சொல்லுகிறார். அப்போ உழைக்கின்ற மக்கள் அனைவரும், இன்றைக்கும் நமக்கு தெரியும், நாமெல்லாம் ஒரு தெருவிலே நடந்து சொல்லுகிறோம் என்று சொன்னால், எந்த கடைவாசலிலாவது கூட்டம் அதிகமாக நிற்கிறது என்று சொன்னால் அந்த கடை டாஸ்மாக் கடையாகத்தான் இருக்கிறது. எல்லா கடைகளிலும் அழகிய இளம் பெண்களை, இளம் ஆண்களை சம்பளத்துக்கு வாசலில் நிற்க வைத்து
வாருங்கள் வாருங்கள் என்று எல்லா ஜவுளி கடைகளிலும் இன்னும் பல பொருட்களை விற்கிற கடைகளில் எல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் டாஸ்மாக் கடையிலே மிகப்பெரிய அகலமான இரும்பு கம்பி, இரும்பு அலியை போட்டு அந்த கடையை, வாசலை அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் வரவேற்கிற அந்த கடைகளிலே இல்லாத கூட்டம் இந்த இரும்பு அலியை போட்டு அடைத்து வைத்திருக்கிற அந்த கடைக்கு முன்னே தானே அந்த கூட்டம் நிற்கிறது. 8 மணிக்கு கடை திறப்பார்கள் என்று சொன்னால் 7 மணியிலே இருந்து அந்த கடையை சுற்றி சுற்றி அங்கே இங்கே என்று இவர்கள் குடியர்கள் நின்று நின்று கூட்டம் கூட்டமாக நின்று எப்பொழுது 8 ஆகிறதோ அப்பொழுது அனைவரும் அங்கு ஒரு சேர வந்து கூடுவதை நான் பார்த்திருக்கிறேன் பல நேரங்களிலே. ஆக அப்படிப்பட்ட சாராயத்தை அனுமதிக்கிற அரசனை எதிர்த்து கேட்கிற கேள்வியாக இந்த கதை நிற்பதாக நான் காணுகிறேன். போலீஸ் மாமூலுக்கு எதிரான ஒரு கேள்வியை இந்த கதை வைக்கிறது. கஞ்சா விற்பனைக்கு எதிரான ஒரு கேள்வியை இந்த கதை வைத்திருக்கிறது. உழைப்பினால் நோய்கள் ஏற்படுகிறது, அந்த நோய்களிலிருந்து பாதுகாப்பு செய்வதற்கு பாதுகாப்பு கருவிகள் இருக்க வேண்டும். அந்த உழைப்பாளி 8 மணி நேரம் தான் உழைக்க முடியும் என்று சொன்னால் 8 மணி நேர வேலை என்பது போராடி பெற்ற உரிமை. ஆனால் இன்றைக்கு பக்கத்து மாநிலங்களில் எல்லாம் அதை 12 மணி நேரமாக 10 மணி நேரமாக உயர்த்தி இருக்கிறார்கள். பல முதலாளிகள் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் 10 மணி நேரம் ஆக்க வேண்டும், 12 மணி நேரம் ஆக்க வேண்டும் என்று. அந்த பாதுகாப்பற்ற உழைப்பாளிகளுக்கு ஆதரவாக இந்த கதை உழைப்பாளியினுடைய உடல்நல பாதுகாப்பையும் இந்த உழைப்பாளியினுடைய கௌரவமான ஒரு சமூக வாழ்க்கை பாதுகாப்பையும் இந்த கதை கேள்வி கேட்பதாக நான் கருதுகிறேன் நண்பர்களே. சாலை வசதி, அந்த சாலை வசதியை பற்றி எழுதியிருப்பேன். புதுமை பித்தன் 4 பேர் கைகோத்துக்கிட்டு நடந்தா சாலை அடைபெற்றும். குண்டும் குழியுமான அந்த மழை நாள்ல தான் போய் அந்த சாலையை பார்க்கணும்னு சொல்றாரு. ஏன்னா குண்டும் குழியுமான சாலைகளிலே யமுனை நதி ஓடுகிறது என்று எழுதியிருப்பார். அப்ப சரியான சாலை வசதியை தராத அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிற கதையாக இந்த கதையை நான் பார்க்கிறேன். சுற்றுப்புற சூழலுக்காக குரல் கொடுக்கிற ஒரு கதையாக. இன்றைக்கும் கூட சுற்றுப்புற சூழல் என்பது நமது நீர்நிலைகள் எல்லாம் பால்பட்டிருக்கிறது. தாமிரபரணி, அதில் எல்லா மாசுகளும் அங்கே சென்றடைகிறது. ஸ்ரீவைகுண்டத்திற்கு அந்த பக்கம் தாமிரபரணி என்பது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அடி 200 அடி அகலம் இருக்கக்கூடிய தாமிரபரணி 2 அடி 3 அடி அகலம் உள்ள ஓடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த ஸ்ரீவைகுண்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலே. ஆக இதற்கெல்லாம் என்ன காரணம்? சுற்றுப்புற சூழல். ஆறுகளிலே, நதிகளிலே தொழிற்சாலை கழிவுகளை கழிக்கின்ற விடுகின்ற ஒரு அவலமான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. அதை எதிர்த்து கேள்வியை இந்த கதை முன்வைப்பதாக நான் கருதுகிறேன். குட் மார்னிங் சார் என்பது மட்டும்தான் அந்த குழந்தைகளுக்கு கிடைத்த ஆங்கில கல்வி என்று அவர் சொல்லுவதில் இருந்து கல்வியில் எப்படி பின்தங்கி இருக்கிறது, அந்த ஒரு ஆங்கில வழி கல்விக்கான ஒரு குரலை இந்த கதை எழுப்புவதாக நான் கருதுகிறேன். இதை நாம் இந்த கதையை இப்படி பார்க்கின்ற பொழுதுதான் நமக்கு இன்னொரு சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மத்திய அரசாங்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அவல நிலை நமக்கு வருகிறது. தமிழகத்தில் உள்ள ஆங்கில வழி கல்வியை பயிற்றுவிக்கிற தனியார் கல்வி நிலையங்களில் மாணவர்களுக்கு இலவச கல்வியை அரசின் செலவில் கொடுப்பதற்கான திட்டம் என்பது சில ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. அவர்களுடைய அந்த கல்வி கட்டணத்தை தமிழக அரசு அந்த தனியார் பள்ளி நிர்வாகத்திற்கு செலுத்தி விடுகிறது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக அந்த பணம் தனியார் பள்ளி நிர்வாகங்களுக்கு செலுத்தப்படவில்லை. ஏனென்று சொன்னால் கல்வி என்கின்றதனுடைய அடிப்படையில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திற்கு விடுவிக்க வேண்டிய 2000க்கும் அதிகமான கோடிக்கணக்கான பணம் என்பது மத்திய அரசாங்கம் விடுவிக்கவில்லை. அதனால் தமிழ்நாடு அரசு தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு மாணவர்கள் ஆங்கிலம் பயிலுவதற்கான ஆங்கில வழி கல்வி பயிலுவதற்கான கட்டணத்தை செலுத்தவில்லை.
இதையும் கூட நமக்கு ஞாபகம் வருகிறது. அந்த கேள்வியும் கூட இந்த கேள்வியோடு தொக்கி நிற்பதாக நான் கருதுகிறேன். புராண கதை பிரசங்கங்கள் அவை ஒன்றுமில்லாத வெறும் கதைகள் என்று 2வது வரியிலேயே ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிறுகதை, இந்த பல கேள்விகளை இந்த சிறுகதை 1930களிலேயே எழுப்பி இருக்கிறது. ஆனால் மகத்தான இந்த புதுமைப்பித்தனுடைய கதைகளை ஏன் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கொண்டாடுகிறது என்பதை பற்றியும் ஒரு சில நிமிடங்கள் சொல்லிவிட்டு விடைபெறலாம் என்று விளைவதுதான் சரியானதாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். புதுமைப்பித்தனுக்கு இந்த கதையை எழுதுவதற்கான ஒரு முன் மாதிரி திட்டத்தினை வடித்து தந்தது நமது கவிஞன் பாரதி என்பதை நாம் இங்கே காண முடிகிறது. பேணுகின்ற காதலினை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பிறழுகின்றார், காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலகோர் கதைக்கின்றாரே. பாரதி 66 பாரதி 66 என்கின்ற ஒரு பாரதியினுடைய கவிதை தொகுப்பு என்பது மிகச் சிறந்த பாரதியினை பற்றி முழுமையாக, குறிப்பாக பாரதியினுடைய கடைசி காலத்தை நாம் அறிய வேண்டும் என்று சொன்னால் அதுதான் பாரதி 66 தான் மிகச் சிறப்பான ஒரு கவிதை தொகுப்பு என்று பல அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். பாரதியினுடைய பேத்தியே ஒரு பேட்டியிலே சொல்லியிருக்கிறார், எனது தாத்தாவை மிகச் சரியாக அறிய வேண்டும் என்று சொன்னால் படிக்க வேண்டியது பாரதி 66 என்று. அந்த பாரதி 66லே 66 கவிதைகளிலே 56வது கவிதையிலே பேணுகின்ற காதலினை வேண்டி என்றோ பெண்மக்கள் கற்பு நிலை பிறழுகின்றார் என்று பாரதி முன்னேறு செலுத்தி சென்ற தடத்திலேதான் புதுமைப்பித்தன் பாரதியினுடைய ஒரு மிகச்சிறந்த வழித்தோன்றலாக இந்த கதையினுடைய கருவை அமைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றம் பாரதியினுடைய வழி வருகிறவரை ஏன் கொண்டாடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது நண்பர்களே. பொன்னகரம் என்பது வேறு எதுவும் இல்லை நண்பர்களே. மதுரையிலே இருக்கிறது பொன்னகரம், மேல பொன்னகரம், பொன்னகரம் என்று 2 பகுதிகள் இருக்கிறது. அது தொழிலாளிகள் வசிக்கக்கூடிய பகுதியாக 1930களிலே விளங்கி இருக்கிறது. கல்யாணமாகி திருமணமாகி முடிந்தவுடன் புதுமைப்பித்தன் மனைவியை அழைத்துக் கொண்டு மதுரை இருந்திருக்கிறார், திண்டுக்கல்லிலே இருந்திருக்கிறார். அதற்கு பிறகுதான் அவர் மனைவியை கொண்டு திருவனந்தபுரத்திலே விட்டுவிட்டு சென்னைக்கு சென்றிருக்கிறார். அவர் மதுரை வந்த நேரத்திலே அந்த பொன்னகரத்தை அவர் பார்த்திருக்கிறார். இதைத்தான் நம்முடைய தோமுசி ரகுநாதன் அவர்கள் மிகச் சிறப்பாக ஒரு புத்தகத்திலே எப்படி இந்த பொன்னகரத்தை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று ரகுநாதன் அவர்கள் எழுதியிருப்பதை நான் சற்று வாசிக்கலாம் என்று கருதுகிறேன். பொன்னகரம் என்பது புதுமைப்பித்தன் வைத்த கற்பனை தலைப்பல்ல, கற்பித்த பெயரும் அல்ல. அது மதுரை நகரில் இன்றும் உள்ள ஒரு குடியிருப்பு வட்டாரம். அன்றைய ஆர்வி மில்லுக்கு இன்றைய மதுரா கோட்ஸ் மில் எதிரே ரோட்டுக்கு வடபுறத்தில் ரயில்வே லைனையும் வைகை ஆற்றங்கரையும் ஒட்டி கரிமேடு என்று குடியிருப்பு வட்டாரமும், அதற்கு மேற்கே மதுரை மத்திய சிறைக்கு பின்புறத்தில் பொன்னகரம் என்ற குடியிருப்பு வட்டாரமும் இன்றும் உள்ளன. புதுமைப்பித்தன் ஒரு கற்பனை பேரென்று வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் கரிமேடு என்று வைத்திருக்கலாம். ஆனால் அவர் அதே பெயரை வைத்திருக்கிறார், பொன்னகரம் என்று. புதுமைப்பித்தன் 30களின் தொடக்கத்தில் பிறந்த வீடும் புகுந்த வீடும் தங்க முடியாமல், கட்டிய மனைவியையும் அழைத்துக் கொண்டு பிழைப்பதற்கு வழி தெரியாமல் வறிய நிறையில் ரயிலேறி சென்று மதுரையிலும் திண்டுக்கல்லிலும் இருந்த உறவினர் வீடுகளில் சில நாட்களை கழித்து விட்டு பின்னர் தம் மனைவியை திருவனந்தபுரத்துக்கு அனுப்பிய பின் தாம் மட்டும் பத்திரிகை துறையில் சேர்ந்து பிழைப்புக்கு வழி தேடும் எண்ணத்தோடு சென்னைக்கு சென்று சிவமாகி நின்ற கதையை நான் எழுதிய புதுமைப்பித்தன் வரலாற்று நூலிலே குறிப்பிட்டிருக்கிறேன். ரகுநாதன் எழுதிய புதுமைப்பித்தன் வரலாற்று நூலிலே இதை குறிப்பிட்டிருக்கிறார். அவர் அவ்வாறு மதுரைக்கு சென்றிருந்த போது அக்காலத்தில் பெரும்பாலும் சேரி வட்டாரங்களாகவே இருந்த கரிமேடு, பொன்னகரம் ஆகிய பகுதிகளை சுற்றி பார்த்தார். அங்கு வசித்து வந்த மில் கூலிகள், அன்றாடம் காட்சிகளான பிற கூலி வேலைக்காரர்கள் மற்றும் பிற அடித்தட்டு மக்களின் வறிய வாழ்க்கை நிலைகளையும் அவர்கள் வசித்து வந்த வட்டாரங்களின் அவலச் சூழ்நிலைகளையும் அவர் நேரில் கண்டு அவற்றை மனதில் பதிய வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அங்கு அவர் கண்டறிந்த அனுபவத்தின் பிரதிபலிப்புத்தான் பொன்னகரம் என்ற கதை.
அவல சூழ்நிலை மிக்க வாழ்க்கையை சித்தரித்து காட்டும் இந்த கதைக்கு அவர் கரிமேடு என்ற தலைப்பை வைத்திருந்தாலும் அது பொருத்தமாகவே இருந்திருக்கும். ஆனால் அவல சூழ்நிலையும் வறுமையும் தாண்டவமாடிய ஒரு வட்டாரத்துக்கு பொன்னகரம் என்று வஞ்ச புகழ்ச்சி போன்று ஒரு பெயர் வாய்த்திருந்த விசித்திரம் இயல்பாகவே அங்கத நோக்கும் போக்கும் கொண்ட புதுமை பித்தனை வெகுவாக கவர்ந்திருக்க வேண்டும். இவர்தான் நையாண்டி அடிக்கிறதுல, கிண்டல் அடிக்கிறதுல, கேலி எழுதுறதுல மன்னனாச்சிய புதுமை பித்தன். அப்போ அந்த நையாண்டித்தனத்திற்கு, கேலி செய்வதற்கு, கிண்டல் செய்வதற்கு அங்கு வாழுகின்ற உதாரணமாக கண்ணெதிரே இந்த பொன்னகரம் தெரிகிறது. இப்படிப்பட்ட மோசமான எழிலலைகளை உடைய மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு பொன்னகரம் என்று பெயர் வைத்தானே என்ற அந்த அங்கத துணிதான் புதுமை பித்தனை இந்த பெயரினை தேர்ந்தெடுக்க வைத்திருக்கிறது. இந்த வஞ்ச புகழ்ச்சி தன்மையை சுட்டிக்காட்டும் விதத்திலேதான் அவர் தம் கதைக்கு பொன்னகரம் என்று தலைப்பிட்டார் என்று ரகுநாதன் ஒரு ஆய்விலே மிகச் சிறப்பாக நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார் இந்த கதையை ஒட்டிய பகுதியை. ஏன் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் புதுமை பித்தனை இன்றைக்கு கொண்டாடுகிறது என்பதும் கூட நாம் சின்ன சின்ன செய்திகளாக சில செய்திகளை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 1930களிலே 1940களிலே அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் 1948க்கு முன்னர் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வில்லன் ஹிட்லர். அந்த ஹிட்லரை கப்சிப் தர்பார் என்கின்ற சிறுகதையிலே அவர் எழுதுகிறார். வெள்ளிக்கிழமை மத்தியானம் வெயிலின் ஆதிக்கம் ஹிட்லரை நல்லவனாக்கியது. வெயில் எவ்வாறு சுட்டரிக்கிறது என்பதை அவர் விளக்குவதற்கு அவர் எடுக்கின்ற ஊமை என்பது ஹிட்லரை நல்லவனாக்கியது. அப்போ ஹிட்லர் இந்த சுட்டரிக்கிற வெயிலை விட, இது சுட்டரிக்கும் தன்மை என்பதை விட கூடுதலாக உலக மக்களுடைய வாழ்க்கையை சுட்டரித்துக் கொண்டிருந்த ஒரு பாசிஸ்டாக இருந்திருக்கிறார் ஹிட்லர் என்று அவர் துன்பக்கேணி கதையிலே சொல்லுகிறார். யாவரும் கண்டு பயப்படும் ஒரு பெரிய கோர உற்பாதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று பார்த்தேன். தீய விளைவு, துர்க்கரி. அந்த ஹிட்லரை தான் அவர் வார்த்தார் கப்சிப் தர்பார் கதையிலே. ஜடாமுனி முசோலினியை பாசிஸ் அன்றைக்கு ஹிட்லர் முசோலினியும் இணைந்துதான் அந்த மிகப்பெரிய யுத்தத்திற்கு உலகத்தையே ஆள வேண்டும் என்கின்ற வெறித்தன்மையை உண்டாக்குகிறவர்களாக இருந்தவர்கள் பாசிஸ்ட் ஜடாமுனி என்று முசோலினியை சொல்லுகிறார். ஆனால் அன்றைக்கு புதுமை பித்தன் ஹிட்லரையும் முசோலினியும் இந்த பார்வை பார்த்திருக்கிறார். ஆனால் அன்றைக்கு புதுமை பித்தனை விட்டால் மணிக்கொடி எழுத்தாளர்கள் என்று சொல்லக்கூடிய கொண்டாடுகின்ற ஒரு தலைவரான எழுத்தாளர் ராமரத்னம் சொல்லுகிறார், ஏதோ பேய் பிசாசு வந்து விட்டது போல் ஹிட்லரை பார்த்து அஞ்சக்கூடாது. அப்போ பாருங்கள், ஏன் நாம் புதுமை பித்தனை கொண்டாடுகிறோம். அன்றைக்கு வாழ்ந்த எழுத்தாளர்கள் எல்லாம் ஹிட்லரை பார்த்து பயப்படக்கூடாது என்று சொல்லிய காலகட்டத்திலே ஹிட்லரை கிழித்து தோரணம் கட்டி தொங்கவிட்ட எழுத்தாளன், படைப்பாளி, சமூக கடமை மிகுந்தவர் புதுமை பித்தன் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஹிட்லர் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தவர்கள் அன்றைக்கு சென்னையிலே வாழ்ந்தவர்கள் பலர் உண்டு. ஹிட்லர் இந்த உலகை பிடித்து விடுவான், இந்தியாவை ஹிட்லர் தான் ஆளப்போகிறான் என்று அவசரமாக ஜெர்மனி மொழியை சென்னையிலே படித்தவர்கள் ஏராளம் உண்டு. அன்றைக்கு ஹிட்லர் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் உண்டு. அந்த நேரத்திலே தான் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவானாக நின்று ஹிட்லரை சரியாக அடையாளம் காட்டிய பெருமை நம்முடைய புதுமை பித்தனுக்கு உண்டு. எனவே நாம் கொண்டாடுகிறோம். புதுமை பித்தனை பொறுத்தவரையில அவர் ஒரு தேசியவாதியாகவே திகழ்ந்திருக்கிறார். நாமும் ஒரு தேசியவாதம் என்கின்ற அடிப்படையிலே எழுதப்படுகின்ற படைப்புகளை, அவ்வாறு எழுதுகின்ற படைப்பாளிகளை கொண்டாடுகிற மனநிலையிலே நாம் இருக்கிறோம். மகாத்மா மரணத்தை ஒட்டி அந்த நேரத்திலே 1948 பூனா நகரத்தில் புதுமை பித்தன் இருக்கிறார். அவர் பம்பாயில் இருக்கக்கூடிய கேடி தேவர் என்கின்ற அவருடைய நண்பருக்கு பூனாவில் இருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். மகாத்மாவின் மேனி எரியும் முன்னர் புனா
எரிய தொடங்கி விட்டது. புனா என்பது புண்ணிய என்பதின் சிறப்பு. புனே நகரத்தினுடைய சிறப்பே புண்ணிய என்கின்ற வார்த்தையினுடைய சிதைவுதான் புனா என்கின்றது. அப்போ புண்ணிய என்பது புண்ணியமானது, புண்ணியம் மிகுந்தது. அப்போ பூனே என்பது ஒரு புண்ணியம் மிகுந்த நகரம் என்றுதான் பெயர் வைத்தது போல. அவர் சொல்றாரு, ஊமை பெண்ணுக்கு தேன்மொழி என்று பெயர் வைத்த தேன்மொழியால் என்று பெயர் வைத்ததை போல சரித்திரத்தின் பாவத்தை கட்டிக்கொண்ட பாவப்பட்ட ஊருக்கு அந்த எதனால் என்றால் கோட்சே பிறந்ததும் பூனாவிலேதான். மகாத்மாவை கொன்ற கோட்சே பிறந்த காரணத்தினாலேயே பூனா என்று அழைக்கப்படுகிற அந்த நகரம், புண்ணிய என்று வார்த்தை சிதைவோடு அழைக்கப்படுகிற அந்த நகரம் மிகப்பெரிய பாவத்தை கட்டிக்கொண்டது. பாவத்தை கட்டிக்கொண்ட பாவப்பட்ட ஊருக்கு புண்ணியம் என்று பொருள் தரும் புனா என்கின்ற பெயரை கட்டிக்கொண்டது. எனவே இங்கு இருக்க பிடிக்கவில்லை, பூனாவிலே இருக்க பிடிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் மகாத்மாவை கொன்ற அந்த மகாபாவி கோட்சே பிறந்த ஊரில் நான் இருப்பதற்கு எனக்கு பிடிக்கவில்லை என்று அவருடைய உள்ளம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், அதிலே மகாத்மா வழிநடத்திய அந்த தேசிய இயக்கத்தினுடைய சிந்தனை அவர் உள்ளத்திலே இருப்பது என்பதைத்தான் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நண்பர்களே, 1930களிலே தேசிய இயக்கம் ஒருபுறம், 30-40களிலே சமூக விடுதலைக்கான சுயமரியாதை இயக்கம் ஒருபுறம், பொருளாதார விடுதலைக்கான பொது உடைமை இயக்கம் ஒருபுறம், இந்த 3 இயக்கங்களுடைய கொள்கைகளையும் புதுமைப்பித்தன் மிகச் சரியாக தன்னுடைய பல படைப்புகளிலே தெளிவாக பிரதிபலித்துள்ளார் என்பதையும் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் அதனால்தான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்றைக்கு புதுமைப்பித்தனை கொண்டாடி கொண்டிருக்கிறது. மணிக்கொடி எழுத்தாளர்கள் பலரையும் போல் அவற்றை சிரஞ்சீவியான இலக்கிய படைப்புகளுக்கு ஒவ்வாத நிரந்தரமற்ற கருப்பொருட்கள் என்று மணிக்கொடி எழுத்தாளர்கள் உதறி தள்ளினர். சுயமரியாதை சிந்தனைகள், தேசிய இயக்க சிந்தனைகள், பொருளாதார இயக்க சிந்தனைகள், இவற்றை மணிக்கொடி எழுத்தாளர்களில் பலர் நிரந்தரமற்ற கருப்பொருட்கள் என்று உதறி தள்ளினார்கள். ஆனால் புதுமைப்பித்தனுடைய படைப்புகளிலே அவை மிகச்சரியாக இடம்பெற்றது என்பதை நாம் தெரிகிற பொழுது ஏன் கலை இலக்கிய பெருமன்றம் புதுமைப்பித்தனை கொண்டாடுகிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. கட்டில் பேசுகிறது என்கின்ற ஒரு கதையிலே, இதை ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியிலே தோழர் படித்திருக்கிறார். கட்டில் பேசுகிறது என்ற கதையிலே அந்த ஒரு இளைஞன் அந்த கட்டிலே, ஆஸ்பத்திரி கட்டிலே விழுந்து கிடந்து செத்து போவான். அவன் தேசிய இயக்கத்திலே விடுதலைக்காக போராடி போலீஸ் ராணுவத்தினுடைய தாக்குதலினால் உயிரிழக்கிறான். அவன் அந்த கட்டிலே படுத்து கிடக்கிற பொழுது வந்தே மாதரம் கீதத்தை இசைத்தான் என்று அவர் அந்த கட்டில் பேசுகிறது என்கின்ற கதையிலே காட்டுகிறார்கள் என்று சொன்னார். உயிர் நீத்த இளம் சத்தியாகிரகியினுடைய உயிர் தியாகம் படிப்பவர் நெஞ்சிலே கோபக்கணலை சோகக்கணலை எழுப்பி கோபக்கணலை எழுப்ப தவறில்லை என்பதைத்தான் நாம் கண்டுறுகிறோம். இதிலே அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் புதுமைப்பித்தனை கொண்டாடுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நண்பர்களே, தாழ்த்தப்பட்ட ஒரு ஆலய பிரவேசம் காந்தியடிகளுடைய ஒரு மிக உயரிய கொள்கை, அன்றைக்கு தேசிய இயக்க சிந்தனை. அதிலே அவர் தாழ்த்தப்பட்ட ஒரு ஆலய பிரவேசத்தை பிரச்சாரம் செய்ய சென்ற காந்தியவாதிகள் எத்தகைய சங்கடங்களை அனுபவிக்க நேர்ந்தது என்று அவர் கடவுளின் பிரதிநிதி என்ற ஒரு கதையிலே எடுத்து காட்டுவதன் மூலம் தேசியவாத சிந்தனைகள் அன்றைக்கு தேசம் எது அவசியம் என்று அந்த தேசத்திற்கு தேவைப்பட்டதோ அதை புதுமைப்பித்தன் சிறப்பாக தந்தார் என்பதால் கலை இலக்கிய பெருமன்றம் புதுமைப்பித்தனை கொண்டாடுகிறது. புதிய நந்தன் என்கின்ற கதையிலும் கூட பிராமண சமூகத்தில் பிறந்த ஒருவரும் அந்த சேரியிலே பிறந்த ஒருவரும் எவ்வாறு பல இசங்களிலே பயணித்து கடைசியிலே பிராமண இயக்கத்திலே பிராமண சமூகத்திலே பிறந்த அந்த இளைஞன் பெரியாரை ஏற்றுக்கொள்ளுகிறார். இவர் இருவேறு வழிகளிலே இருவர்களும் புதிய வழி, அவரும் கூட சுயமரியாதை இயக்கத்திற்கு வந்து சேருகிறார். அந்த சேரி சிறுவனம். ஆக
இவர்கள் 2 முகாம்களிலே இருந்தாலும் கூட, 2 வழிகளிலே அவர்கள் பயணித்தாலும் கூட சென்று சேருகிற இடம் என்பது சுயமரியாதை இயக்கமாக இருக்கிறது என்று தந்தை பெரியாரினுடைய சுயமரியாதை இயக்கத்தை புகழ்ந்தவர் புதுமை பித்தன். ஆனால் அன்றைக்கு மணிக்கொடி எழுத்தாளர்கள் பலர் பெரியாரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அந்த காலகட்டத்திலே சுயமரியாதை சிந்தனைகளை விதைத்த ஒரு எழுத்தாளனாக புதுமை பித்தன் பரிணமித்தால் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இன்று அவர் மறைந்து கிட்டத்தட்ட 77-80 ஆண்டுகள் ஆகின்ற தருணத்திலும் அவரை கொண்டாடுகிறது என்பதை நாம் இன்றைக்கும் நன்றியோடு சொல்லிக் கொள்கிறோம். அவர் தன்னை ஒரு நாத்திகனாக பிரகடனப்படுத்துகிறார் பல படைப்புகளிலே. நாத்திகம் என்பது வேறு எதுவும் இல்லை, கருத்து முதல் வாதத்திற்கு எதிரானது, சனாதனத்திற்கு எதிரானது, பொருள் முதல் வாதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தன்மையானது நாத்திகம் என்பது. இட் இஸ் ஏ சயின்ஸ் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம் அல்லவா? அதை அவருடைய ஒரு கதையிலே விநாயகர் சதுர்த்தி என்ற கதையிலே அவருடைய மனைவி பெயரையே, அந்த கதையினுடைய நாயகன் பெயரும் இல்ல, புதுமை பித்தன் தான். அந்த கதையில அவருடைய மனைவி மனைவியை காட்டியிருப்பார், ஒரு புருஷன் பொண்டாட்டியை காட்டியிருப்பார் அந்த கதையில. இவர் தான் அந்த கதையினுடைய கதாநாயகன். அந்த கதையினுடைய கதாநாயகிக்கு இவருடைய மனைவி பேரை தான் வச்சிருப்பாரு, கமலா அப்படின்னு சொல்லிட்டு. அவரு அந்த அம்மா சொல்லுது, கதையில உள்ள மனைவி ஒரு அந்த பிள்ளையார் சதுர்த்தி பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டுல. அந்த மனைவி சொல்லுது, பிள்ளையாரை எடுத்து வைத்தால் ஆகாதோ அப்படின்னு கேக்குது. அதுக்கு அந்த கணவர் அந்த கதையில பதில் சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நான் நாத்திகன், அதெல்லாம் குடும்ப விளக்கு குல விளக்கு டிபார்ட்மெண்ட். அப்போ புதுமை பித்தன் தன்னை நாத்திகன் என்று சொல்லிக்கொண்டு ஒரு நகைச்சுவையாக அந்த வேலை யாருடைய வேலை என்று சொல்லி அதற்கு டிபார்ட்மெண்ட் என்றும் ஒரு நகைச்சுவையை அங்கே கொட்டியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதுபோல அந்த விநாயகர் சதுர்த்தி கதையிலேயே கடைசியாக சொல்லுவார், கண்ணை மூடிக்கொண்டு கை கூப்பிய வண்ணம் அந்த களிமண்ணுக்கு அஞ்சலி செய்து கொண்டிருந்தால் கமலா என்று அந்த கதையினுடைய நாயகனுடைய மனைவி அந்த களிமண்ணை கும்பிடுவதை அவர் கேலி செய்திருப்பார். அவர் இந்த கதையில ரகுநாதன் ஒரு ட்விஸ்ட் வைப்பாரு. ரகுநாதன் ஒரு ட்விஸ்ட் வைப்பார் இந்த கதையில. என்ன ட்விஸ்ட் வைப்பாருன்னா, மணிக்கொடி இடையில நின்று போச்சு. மணிக்கொடி திரும்ப ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சத இதழ்ல வந்த சிறுகதை இது. அப்ப மறுபடியும் வர்றதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி இது தெரியுது அப்படின்னு நினைக்கிற மாதிரி அந்த கதையை அதுல பிரசுரம் பண்ணாங்க போல அப்படின்னு. இவற்றையெல்லாம் இன்னும் இவ்வாறு அவர் அந்த காலகட்டத்தினுடைய கண்ணாடியாக இருந்து அவர் தேசிய சிந்தனைகளை விதைத்தார், சுயமரியாதை சிந்தனைகளை விதைத்தார், பொது உடைமை சிந்தனைகளை விதைத்தார். எனவேதான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் புதுமை பித்தனை கொண்டாடுகிறது. அவர் மறைந்து 1948 மறைந்து 77 ஆண்டுகள் முடிவடைந்த பிறகும் கூட இன்றைக்கும் புதுமை பித்தனுடைய சிறுகதைகள் இன்றைய சூழ்நிலைகளுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றை தருவதாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் சமூகத்தில் என்னவெல்லாம் தேவை என்று நினைக்கிறோமோ அந்த தேவைகளை எல்லாம் புதுமை பித்தனுடைய கதைகள் தருகிறது. எனவே புதுமை பித்தனை நாம் கொண்டாடினோம், கொண்டாடுகிறோம், என்னாலும் கொண்டாடுவோம். இப்படி நம்மை கொண்டாட வைத்ததற்கு புதுமை பித்தனை முதல் முறையாக புதுமை பித்தனுடைய வரலாற்றை எழுதி காட்டிய தோமுசி ரகுநாதன் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்ற தலைவராக இருந்தவர். அதற்கு பிறகும் கூட 1989 மீண்டும் புதுமை பித்தனுடைய கதைகளை அவர் ஒரு தழுவல் இலக்கியவாதி என்று அவரை துர்பிரச்சாரம் செய்யும் வகையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதி புதுமை பித்தன் கதைகள் என்று வெளியிடப்பட்ட தொகுதியிலே காணாசு 62 பக்கங்களிலே ஒரு முன்னுரை எழுதிய நேரத்திலும் கூட தோமுசி ரகுநாதன் மிக அவருடைய தள்ளாத வயதிலும், அந்த நேரத்திலே தோமுசி ரகுநாதன் அவர்களை நான் 2-3 முறை சந்தித்திருக்கிறேன். இப்படி உட்கார்ந்துகிட்டு
ஈச்சர்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்த கையை புடிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அந்த புதுமை பித்தன் கதைகள் விமர்சனங்களும் விஷமத்தனங்களும் என்று கிட்டத்தட்ட ஒரு 550 பக்கங்கள் உரிய புத்தகத்தை போடுகிற அளவுக்கு அவர் 550 பக்கங்கள் இதனுடைய கையெழுத்து பிரதி கூட நம்ம அண்ணன் ராமச்சந்திரனிடம் இருக்கிறது என்று இன்று காலை அண்ணனிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அண்ணன் சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு அவர் ஒரு மிக தீவிரமாக நம்முடைய புதுமை பித்தனை மீண்டும் ஒரு முறை இந்த சமூகத்திற்கு நிற்க வைத்த ஒரு பெருமை நம்முடைய ரகுநாதன் அவர்களுக்கு உண்டு. அந்த ரகுநாதன் தலைமையேற்று பல வழித்தடங்களை உருவாக்கிய அமைப்பு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் அந்த பாதையிலே என்றும் செல்லும் என்கின்ற ஒரு நம்பிக்கையையும் நான் உறுதி செய்து கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். செவிமடுத்தோர், அனுமதி தந்தோர் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. இத கதை சொல்லல்னு சொல்றதா, இல்ல கதைக்கான ஆய்வரங்கம்னு சொல்றதா, அல்லது கதையை தன்னுடைய சிந்தனையும் சித்தாந்தத்தையும் உள்ளடக்கி சொல்லிய அல்லது நிகழ்த்திய ஒரு நெடு அரங்கம் என்று சொல்லுவதா, சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த நேரம் என்பதை பார்த்தால் 1 மணி நேரம் சரியாக நிறைவு செய்திருக்கிறீர்கள். ஒரு மிகப்பெரிய நெடு தொடராக பயணித்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். அது எனக்கு தெரிஞ்சிட்டு ஒரு ஒப்பீடு, கதையை மட்டும் நீங்க சொல்லல, கதையோடு சேர்ந்து நிறைய ஒப்பீட்டு பயணங்கள், இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தங்கள் சிந்தனைக்கு எப்படி அது வயப்பட்டு இருக்கிறது என்கிற ஒப்பீட்டோடு நீங்கள் பயணித்தீர்கள். அதற்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். வழக்கம் போல் இதை தொடங்கும் முன்பாக ஒரு அறிவிப்போடு தொடங்குகிறோம். நம்முடைய நேர மேலாண்மை என்பது சரியாக 9:15 வரைதான் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டுமாய், ஒருவேளை நீட்டிப்பு செஞ்சா ஒரு 9:20 வரை நீட்டிப்பு செய்யலாம். அதனால அதற்கு மிகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற வேண்டுகோளோடு சிவசுப்பிரமணிய ஐயா பின்னூட்டத்தை தொடங்குவீங்க. 2 அல்லது 3 நிமிடங்களுக்கு மிகாமல் பார்த்து கொள்ளவும். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திரு சங்கரநாராயணன், வள்ளியூர் சங்கரநாராயணன் பொன்னகரத்தை மட்டும் சொல்லவில்லை. பொன்னகர கதையை மட்டும் சொல்ல, பல கதைகளை சொன்னார். ஒப்பீட்டின் மூலமாக சொன்னார், கண்ணீர் குரலால் சொன்னார். அவர் பேசியது ஒரு நம்ம இயக்க கூட்டம், கம்யூனிஸ்ட் கூட்டத்தில் பேசிய ஒரு கனல் பெரிய பறக்கும் பேச்சாகவே அமைந்திருந்தது. நிறைய விளக்கம் சொன்னாரு. பௌராணிகர்கள், கிளாஸ்கோ, மில்லியன் ஸ்பூட்ஸ், அப்புறம் இந்த பொன்னகரம் வஞ்ச புகழ்ச்சி ரொம்ப அருமையா இருந்துச்சு. பசி வந்து 10 பறந்து போகும், அந்த மானமெல்லாம் இழந்துரும். அப்புறம் உழைப்பின் அது உழைப்பாளர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுல நல்லா சொன்னாரு. இந்த புதுமை பித்தன் வந்து மெயின் ரோடை வந்து எப்படி சொல்றாரு பாருங்க, முயல் வளைகள் போல், ஓமை சொல்றாரு, முயல் வளைகள் போல். எலி வளைன்னு தான் சொல்லுவோம் நம்ம பொதுவா பழக்கத்துல, முயல் வளைகள் போல்னு சொல்றாரு. புருஷன் புருஷனுக்கு பால் கஞ்சி கொடுக்க மனைவி தன்னுடைய கற்பை விற்கிறாள். அதாவது ஏழைகளுக்கு வயிற்றுப்பசி இருக்கு, பணக்காரர்களுக்கு உடற்பசி இருக்கிறது. இந்த பொன்னகரம், இந்த கற்புன்னு கதைக்கிறீங்களே அப்படின்னு கடைசியில புதுமை பித்தன் சொல்லி இருக்கிறாரு. இந்த கதையை கண்ணதாசன் படிச்சிருப்பாரோ என்னமோ. ஒரு படத்துல பாட்டு, கற்பாம் மானமாம் கண்ணகியாம் சீதையாம் கடைத்தெருவில் விற்குதடா ஐயோ பாவம், காசு இருந்தால் வாங்கலாமே ஐயோ பாவம்னு எழுதியிருப்பாரு. அந்த பொன்னகரம் அப்படிங்கிறது புன்னகரம் மாதிரி தெரியுது நமக்கு, நகரம் நரகமாகத்தான் தெரிகிறது. ரொம்ப அருமையான கதை, அருமையாக சொன்னார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி தோழமையே. விஜிலா தோழர். தோழமைகளுக்கு வணக்கம். இது ஒரு கதையை பற்றி பேசியதாக தெரியவில்லை, ஒரு நாள் கருத்தரங்கத்தை பங்கு கொண்டது மாதிரி இருந்தது. அவ்வளவு
செறிவான கருத்துக்களை சொல்ல சொல்ல கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உண்மையிலேயே ஒரு கருத்தரங்குக்குள் சென்று வந்ததா இருந்தது. நேரம் கவரி கொஞ்சம் அவசரமாவே பேசுறேன் நானு. அதாவது இந்த கதையில என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் பேசுறாரு, சுற்றுச்சூழல் பத்தி பேசுறாரு, அரசியல் பேசுறாரு, நக்கல், நையாண்டி, உள்குத்து இருக்குது. நிறைந்த கதையா இருக்குது. தத்துவம் கூட இருக்குது. உதாரணத்துக்கு முனிசிபல் தீர்த்தம், முனிசிபல் கங்கை அப்படின்னு ஒரு கிண்டலா சொல்றாரு. ரயில் வந்து ட்ரெயின வந்து இரும்பு நாகரிகம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் வறுமைய வந்து எப்படி சொல்றாருன்னா, குழந்தை இறந்து போனால் பெற்றோர்களுக்கு பாரம் ஒழிந்தது அப்படின்னா, எவ்வளவு எவ்வளவு வறுமையா இருந்திருக்குங்கிறது இந்த ஒரு வரியிலே புரிஞ்சு போயிருது. ஒரு குழந்தை வந்து இறந்து போச்சுன்னா எவ்வளவு ஒரு இழப்பா இருக்கும். ஆனா அத கூட இல்லாம, குழந்தை இறந்து போனால் பெற்றோர்களுக்கு பாரம் ஒழிந்ததே அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை இறந்து போனா கூட பரவால்ல. வறுமை ஒழிஞ்சதே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கை. அதே மாரி தத்துவம் சொல்றாரு அதுல. வாழ்க்கையே ஒரு பெரிய வேட்டை அப்படிங்கிறது. ரொம்ப அருமையான வார்த்தையா அது படிச்சது. அறிவியல் சார்ந்து பேசுறாரு. பாக்டீரியா, விஷக்கிருமி இருக்கு, காலரா இருக்கு அப்படின்னு அத பத்தி குடுக்குறாரு. ஆங்கில வார்த்தையுடைய பிரயோகம் இருக்குது. டல் சீசன்ங்கிறாரு, ரேஸ்ங்கிறாரு. தேய்பிறை காலம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அத வந்து கிருஷ்ண பட்சத்தில் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது என்ன தோணுதுன்னா, எளிமையா எழுதணும். எல்லா மக்களுக்கும் போய் சென்றடைகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதான் எழுத்து அப்படின்னு இலகுவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா கூட, இந்த மாரி வார்த்தை பிரயோகம் இருக்கும்போது, நமக்கு அதுக்கு ஒரு மெனக்கெடுறோம்ல. அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப புதுசா அதுலருந்து கத்துக்கிற மாரி தெரிஞ்சது. தேய்பிறை காலம்னு சொல்லாம, அத வந்து கிருஷ்ண பட்சத்தில் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்குது. கடைசியா முடிக்கும்போது, "கதைக்கிறீர்களே" அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். சொல்கிறீர்களேன்னு சொல்லியிருக்கலாம். அது கதைக்கிறீர்களே அப்படிங்கும்போது, இன்னும் கொஞ்சம் அது ஒரு நல்லா இருந்த மாரி இருந்தது. இது வந்து 1934ல எழுதின கதையா இருந்தாலும், அதுல வந்து மாமூல் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். இப்போ நம்ம சொல்றோம், அ சாலையோர கடைகள்ல வந்து இந்த போலீஸ்காரர்கள்லாம் வந்து மாமூல் வாங்குறாங்கன்னு. நெனச்சு பார்க்கவே முடியல. 1934ல இருந்திருக்குது. இப்பதான் வந்து சொசைட்டி சமூகம் வந்து ரொம்ப சீரழிஞ்சு போயிருச்சுன்னு நெனச்சுட்டு இருக்கோம். இப்ப அந்த காலத்திலேயே மாமூல் இருந்திருக்குது. கஞ்சா புழக்கத்துல இருந்திருக்குங்கிறத நம்ம வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்புறம் அவர் வந்து இந்த டோக்கர்ங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்தியிருக்கிறாரு. வண்டி டோக்கர் அடித்தது அப்படின்னு. அத நம்ம வந்து பல்டி அடித்ததுன்னு அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். அதே மாரி ரஸ்தா, சாலை வந்து ரஸ்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தைய சொல்லியிருக்கிறாரு. அடுத்து வந்து இந்த துணிவா வந்து பொன்னகரம்ங்கிறதே எழுதியிருக்கிறாரு. இப்போ ஒரு கதை எழுதணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அருப்புக்கோட்டையில ஒரு கதை நடந்ததுன்னா, அது அருப்புக்கோட்டைன்னு இல்லாம அது இன்னொரு ஊர்ல இருக்கிற மாரி நடந்துக்கும். இந்த தெருவுல நடக்கக்கூடிய கதைய வந்து நம்ம வந்து அன்பு நகர் அப்படின்னு பேர மாத்திக்குவோம். அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைய வந்து நம்ம வந்து எப்படி துணி எழுதுகொ எ எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கும். அப்புறம் கதைய வந்து நடந்தத அப்படியே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. கற்பனையா செய்யணுங்கிறாங்க. ஆனா ரொம்ப துணிவா வந்து பொன்னகரம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. ஆரம்பத்திலே தோழர் சங்கர் நாராயண் பேசும்போது ஒண்ணு சொன்னாரு. நான் வாசிக்கிறேன் கதைய. சொல்ல விரும்புனா ஏதாவது ஒரு வார்த்தை அல்லது ஏதாவது ஒரு வாக்கியம் விடுபட்டுருமோ அப்படின்னு. அந்த கவலையே வேண்டாம். மருத்துவர் அறம் கரெக்ட்டா கொக்கி பிடிச்ச மாரி அந்த வரியோ, இல்ல வார்த்தையோ கடைசியில கண்டிப்பா அவருடைய பின்னூட்டத்துல சொல்லுவாரு. மிகச் சிறப்பாக இருந்தது. எனக்கு ஒரு வாய்ப்பு தந்த தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துக்கும், கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பான இந்த கலை இலக்கிய பெருமன்ற முன்னெடுப்புக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி தோழர். ரேவதி தோழர். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கதை சொல்லி சங்கரநாராயணன் அவர்கள் இப்படி சிறப்பாக சொன்னாதான் அவங்களுடைய முத்திரையை பதிக்கிறாங்கன்னு அர்த்தம். இந்த கதையில வரக்கூடிய குழாயடி சண்டை நான் சின்ன பிள்ளையில நான் வேடிக்கை பார்த்திருக்கேன். சாத்தூர்ல நிப்பு கம்பெனி பக்கத்தால தான் குடியிருந்தோம். அப்ப சண்டை போடுவாங்க. அரியலூர்ல இருக்கும்போதும் 6, 7 படிக்கும்போது தண்ணிக்கு போகும்போது பார்த்தோம்னா அப்பயும் சண்டை போடுவாங்க பார்த்திருக்கோம். அந்த சண்டையில ஒரு பெண்ணையும் பத்தி அடுத்த பெண்கள் அவங்களுடைய உடல் அமைப்பையும் பத்தி கேவலமா பேசுவாங்க. அவளுடைய நடத்தையும் பத்தி கேவலமா பேசுவாங்க. அந்த வயசுல அது எனக்கு புரியல. ஆனா இப்ப பார்க்கும்போது அந்த சண்டைகள் எல்லாம் இப்ப உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. வீட்டுக்கு முன்னாடி எல்லா வீட்லயும் குழாய் இருக்கு. அதனால குழாயடி சண்டைய பத்தி அவங்களுக்கு தெரியாது. அடுத்தது இப்ப அந்த குடிக்கிறத பத்தி பேசும்போது காந்தி ஜெயந்தி கடை லீவு, டாஸ்மாக் கடை இல்ல அப்படின்னா நாளே அமோகமா வித்துருது. நல்லா போய் ஆம்பளைங்க பூரா வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறாங்க. 2வது சங்கரநாராயணன் தோழர் டாஸ்மாக் பக்கம் போமாட்டாரு போல இருக்கு. அதனாலதான் அவருக்கு காலையில 8 மணிக்கு திறக்குதுன்னு ஒரு வார்த்தைய சொன்னாரு. மதியம் 12 மணிக்கு திறந்து, இரவு 10 மணிக்கு அடைப்பாங்க. நான் போவேனான்னு கேட்டுறாதீங்க. நான் அதுல சம்பந்தப்பட்ட ஆள்ட்ட விசாரிப்பேன். அடுத்து இந்த கதையில வரக்கூடிய அந்த அம்மாளுடைய கணவன், அவன் குடிச்சது தப்பு. அவன் குடிச்சதும் இல்லாம அத குதிரைக்கு கொடுத்தது ஒரு தப்பு. அத விட பயங்கரமான தப்பு அந்த குதிரை அத குடிச்சது. அது பயங்கரமான தப்பு. எல்லாமே தப்பு இவங்க பூரா செஞ்சுட்டு, படுத்தும் கிடந்துகிட்டு பால் சோறு வேணுங்கிறான். வீட்ல வறுமை, சம்பளம் கிடையாது.
அப்ப அந்த அவ தான் கஷ்டப்படுறா. பெண் தான் இல்ல எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டு அந்த கணவனை பார்க்கணும், குழந்தை காசுக்காகலான்ட்டு போயிட்டானா அதுக்கும் பார்க்கணும், மாமனார் மாமியாரை பார்க்கணும். மறைமுகமாக அவள் தன்னை விற்று இந்த குடும்பத்தை காப்பாத்துறா அப்படிங்கிறதுல இது ஆம்பளைகளை குத்தம் சொல்றதா இல்ல பொம்பளைகளை குத்தம் சொல்றதா என்ன ஏதுன்னே புரியல. இருந்தாலும் ஒரு அருமையான கதை. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. நிறைய பேர் கை உயர்த்துவான்னு பார்த்தேன், யாரும் கை உயர்த்தல. ஏன்னா காலத்து கை உயர்த்தி ஓகே. மாரித்தோழர் சொல்லுங்க. மாரித்தோழர் சொல்லுங்க. ஆனா டைம் நேரத்தை பார்த்துங்க. வேற யாரும் பின்னூட்டம் சொல்லணும்னா கை உயர்த்து பதிவு பண்ணிருங்க. நன்றி. அதாவது சுருக்கமாக முடிச்சிடறேன் தோழர். கடைகள் வந்து சாராய கடைகள் பத்தி சொல்லி பேசினாரு. அது ரொம்ப நேரம் கொஞ்சம் விளக்கமாகவும் சொல்லியிருந்தாரு அருமை தோழர் அவர்கள். இல்லைன்னா முன்னாடிலாம் குடிச்சவங்க வந்து ஒதுங்கி போவாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும், தெரியாம போய் குடிப்பாங்க. இப்போ குடிச்சவங்களை பார்த்து குடிக்காதவங்க ஒதுங்கி போற சூழ்நிலை இருக்கு அப்படின்றத நம்ம பரவலாவே பேசிக்கிட்டு வரோம். ஏன்னா அரசே எடுத்து நடத்துது, அரசு தான் எங்களுக்கு வழிகாட்டுது அப்படின்ற மாதிரி. இதுல சொல்லப்போனா ஜனநாயகம் என்பது வீழ்ந்து கொண்டிருக்கிறது. அரசியல்வாதிகள் என்பவர்கள் முடிசூடிய மன்னர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் அங்க வரக்கூடிய இக்கட்டான நெருக்கடியான சூழல். இதுல அது உள்ள போனோம்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அது ரொம்ப சுருக்கமா நம்ம தோழர் அதை வெளிப்படுத்தியிருக்காரு. விலைமாது அதை விலைமாதா அந்த பெண் வந்து மாறி இருக்கிறத சொன்னார். அதுல என்ன சிக்கல்னா நிறைய தமிழன் கூட சொல்லுவாரு. பொறுப்பெண்டீர் வள்ளுவர் சொன்ன மாதிரி பொறுப்பெண்டீர் பொறுமை பொய்மை முயக்கம் இருட்டறையில் ஏதில் பிணந்தழியற்றுன்ற மாதிரி நாங்கள் பிணந்தான் வள்ளுவரே அப்படின்னு அவங்க சொல்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன விஷயம்னா எந்த விலைமாது சதை விற்று முதலாளி ஆனால் என்று, எந்த விலைமாது சதை விற்று கோடீஸ்வரன் வீட்டில் சம்பந்தன் பேசினாள் என்று இதெல்லாம் வரும். ஆக தன்னுடைய உணவுக்கு தன்னை சார்ந்தவர்களுடைய அவருடைய உணவுக்காக கூட அல்ல, தன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும், கணவன் கேட்டு விட்டானே என்பதற்காக தன்னையே இழந்து கொண்டு வந்திருக்கின்ற அந்த பொருள், அந்த வறுமையை தான் அது சுட்டி காட்டுது. எல்லாமே இதுதான். இந்த விலை மாதம் எடுத்தாலே அந்த வறுமையினுடைய நிறத்தை சுட்டி காட்டுகிறது என்பதை புதுமை பித்தன் சுட்டி காட்டி இருப்பதை ரொம்ப அருமையா தோழர் அதுக்கு விளக்கம் அளிச்சிருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே சுற்றுப்புற சூழல் முதல் கொண்டு, தொழிற்சாலைகள் முதல் கழிவுநீர் கலப்பது கொண்டு, விவசாயம் முதல் கொண்டு அடிப்படை வாழ்வாதாரத்தை சீர்குலைக்கக்கூடிய விஷயங்களை ஒன்றரை பக்கம்தான் சொன்ன தோழர் மிக தெளிவா 1 மணி நேரமா நமக்கு அதை பற்றிய அந்த ஒவ்வொரு வரிகளுக்கும் உள்ள விளக்கத்தை தெளிவா சுட்டி காட்டுக்காரு. அது தோழருக்கும் நன்றி. மிகப்பெரிய இந்த சொற்பொழிவு கேட்டது ரொம்ப நிறைவாக இருந்தது. எல்லோரும் சொன்ன மாதிரியும். நன்றி தோழர். நன்றி தோழமையே. பொன் ஏழுமலை தோழர். வணக்கம். மிக அருமையான உரை. ஆற்றொழுக்காக இருந்தது. ரொம்ப அருமையா சொன்னாரு. எனக்கு 2 ஒண்ணு கருத்து, ஒண்ணு முரண்பாடு. என்னன்னா தோழியர் வந்து விஜிலா வந்து நல்லா ரொம்ப அருமையா பேசுனாங்க. அவங்களுடைய குரல் இதுவும் கருத்தும் நல்லா இருந்தது. ஆனா எனக்கு முரணாப்படுது அது. அவங்க வந்து கிருஷ்ணபட்சம்ன்றத பயன்படுத்துறதையும் ரஸ்தாவில் பயன்படுத்துறதையும் அவங்க வந்து பாராட்டி சொன்னாங்க. எனக்கு வந்து அது தப்பா படுது. அப்படியே வழக்குல இருந்தாலும் கூட சரியான தமிழ் சொல்ல போட்டுட்டு அதை அடைப்புகள்ல போடலாம். நீ புரியலன்னா அடைப்புகள்ல போட்டான். ஏன்னா எப்போன்றுமே அறிந்ததிலிருந்து அறியாதது அப்படின்றது தான் விதி. அதனால நம்முடைய மொழி சொற்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால வழக்குல இருக்கிற சொல்ல அடைப்புல போட்டு இதை சொல்லலாம். ஒண்ணு அதை அவர் ஏன் செய்யல அப்படின்றது எனக்கு குறையா இருக்கு. 2வது ஒரு அவர் வந்து இது வந்து பெரிய சிந்தனையாளர்களுடைய சொற்கள்லாம் வந்து சில விஷயங்கள்ல வந்து அந்த அசரீரின்னு சொல்றோம், அது மாதிரியான ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு முன்னோக்கிய பார்வையா இருக்குதுன்ட்டு நான் நினைக்கிறேன். அவர் அன்னைக்கு கோட்சேவை பத்தி அந்த பூனா நகரத்தை வந்து அவரு நிந்திச்சு சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து இன்றைக்கும் பொருத்தப்பாடா இருக்குது. இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய மூளையாக இருந்து செயல்படுவது அந்த பூனாவை சேர்ந்த சித்பவன் பார்ப்பனர்கள் தான். இன்னைக்கும் நாட்டை குடிச்சவராக்கின்னு இருக்கிறது அந்த பார்ப்பனர்கள் தான். காந்தியை மட்டும் கொல்லலை, இந்தியாவினுடைய ஜனநாயகத்தையே கொண்டுட்டு இருக்காங்க.
அது நடந்துகிட்டு இருக்குது. அதை வந்து அவர் அன்னைக்கே சொல்லியிருக்கிறாரு அப்படின்றது மிகவும் சிந்தனைக்குரிய ஒரு செயல்பாடு. அது அன்னைக்கே அவருக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்றது பாராட்டக்கூடிய ஒரு செய்தி. நன்றி, வணக்கம். நன்றி தோழமே. வேற யாராவது இருக்கீங்களா? பேராசிரியர் ஒரு நிமிஷம். விரைவா. ஆரம்ப கால தமிழ் எழுத்தாளர்கள் எல்லாரிடமே வடமொழி தாக்கம் இருந்துச்சு. அவ்வளவுதான். நன்றி. நன்றி. வேற யாராவது இருக்கீங்களா? பின்னூட்டம். பேராசிரியர் நேரமானமைக்கு கூப்பிடுங்க. அதான் ஏன்னா இந்த கணேசன் தோழரை ஏன் நான் கூப்பிடலைன்னா அடுத்து இன்னொரு ஒரு சிலர் ஏன் கூப்பிடல எதிர்பார்ப்பாங்க. அதனால கை உயர்த்துங்க அப்படின்னு. நன்றி. பேசுங்க. இல்ல இன்னைக்கு நேர மேலாண்மை நம்ம கடைபிடிக்க வேண்டி இருக்கு. நன்றி பேசுங்க உங்க கருத்து. வேற ஒண்ணு இல்ல. ரொம்ப நம்ம ஐயா சங்கரநாராயணன் தோழர் வந்து ஒரு ஆய்வு நோக்கோட வந்து இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டாங்க. ரொம்ப சிறப்பு. ஆனா நான் வந்து அந்த கதை ஓட்டத்தோட கூடிய ஒரு இரண்டு கருத்துக்களை மட்டும் சொல்லிடுறேன். அதாவது கதையில வந்து அந்த 2வது லைனை பாத்தீங்கன்னா, பூர்வ புண்ணியம் என்று சொல்கிறார்களே அந்த தத்துவத்தில் கர்மம் என்று சமாதானப்பட வேண்டிய விதி ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு சில மகாராஜர்களுக்காக இம்மையின் பயனை தேடி கொடுக்க கடமைப்பட்டு வசிக்கும் மனிதர். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடிய தன்மையை சொல்லக்கூடியதாக அந்த கதையினுடைய சாராம்சத்தை உள்கருத்தையும் சொல்லக்கூடியதாக அமைந்தது. அதாவது மகாராஜர்கள்ங்கிறது இவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். அரசியல்வாதிகள் எடுத்துக்கலாம், பணக்காரங்க எடுத்துக்கலாம், சுரண்டல் பேர்களை எடுத்துக்கலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மத்தவங்க வந்து இம்மையில வந்து என்னென்ன பயனை அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சுத்தானே ஆகணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணு வந்து கல்யாணம் முடிச்சோன்னா இதுதான் விதி. அதாவது அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. கழுத்துல கயிறு இருக்கு, கருப்பு கயிறு இருக்கு, அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. அது ஒரு வேறு உலகம். அது ஒரு தர்மங்களே வேறு. இந்த 3 பாயிண்ட்லயுமே அந்த பொண்ணு எப்படி மாற போறா அப்படிங்கிறத வந்து காட்டுற மாதிரி காட்டுது. மற்றபடி இந்த கதையில இருக்கக்கூடிய வந்து நையாண்டிகளும் நையாண்டியான விஷயங்களையும் மற்ற நக்கலான விஷயங்களை பூராமே சங்கரநாராயணன் ஐயா வந்து ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாங்க. அந்த அதுல பாத்தீங்கன்னா, கும்மிருட்டு பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கு சந்திரன் வர வேண்டும், ஆனால் அது மேகத்தில் மறைந்து கொண்டா முனிசிபாலிட்டி என்ன செய்யும்? இப்ப இந்த கேள்வி முதல்ல என்னன்னா, லைட்டு அதாவது விளக்குகள் போட்டிருக்காங்களா இல்லையானா, ஆனா விளக்குகள் இருக்கத்தான் செய்யுது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்குதான் சந்திரன் வந்துருவான்ல, அதனால வந்து போடலன்னு புறாத்தையும் போடாம விட்டுட்டாங்க. இது என்ன தோணுது வந்து, தேர்தல் வரப்போகிறது, அந்த ரோடுகளையும் தெருவுகளையும் போடாம விட்டுறது. தேர்தல் வரும்ல, அந்த நேரத்தை பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கடைசியில வந்து தேர்தல் நிப்பாட்டம் கிடையாது. அத மாதிரிதான் இந்த இது இருக்குது. அதனால ஒரு அருமையான கதை, ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. நிறைவாக சங்கரநாராயணன் தோழர் ஏதாவது பேசுறீங்களா? 1 நிமிஷம் 2 நிமிஷம். நன்றி தோழர். நேரம் ஆயிடுச்சு ஏற்கனவே. நன்றி தோழர். நன்றி. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் தொலைமைமிக்க மருத்துவர் தா. ரமையா அவர்கள். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன கதை தான், ஒரு 2.5 பக்க கதை தான் இது வந்து. ஆனால் புதுமைப்பித்தனுடைய கதைகளை பேசும்போது எல்லாருமே இது வந்து ஒரு ஜெயகாந்தனுடைய கதையை பேசும்போது அந்த கற்பிழந்த பெண் உள்ள வர்றப்ப தண்ணியை ஊத்திட்டு எல்லாம் சரியாயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி இந்த கதையை வந்து ஒரு பெண்கள் குறித்த கற்பு குறித்த ஒரு கற்பிதங்களை எல்லாம் கேள்விக்குள்ளாக்குன கதை. சங்கரநாராயணன் தோழர் வந்து ரொம்ப விரிவா ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய உண்மையான நையாண்டி என்ன பண்ணாரு ஏது பண்ண அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. பொதுவாக இவர் இந்த போக்குதான் விமர்சன யதார்த்தவாதம் தான். ஆனா ஒரு விமர்சனத்தை வைக்கிறது. நீங்க வந்து பௌராணிகளின் கனவு, அந்த புராணங்களை சொல்றவங்களோட கனவு. அப்ப அதுக்கடுத்து மகாராஜாக்களுக்காக இம்மைக்கு சில மகாராஜாக்கள் இருக்காங்க, இம்மையில அவங்களுக்கு இன்பம் செய்யணும். தேனீக்கள் வந்து அந்த ராணி தேனீக்கு சேவை செய்வதை போல மனிதர்கள்லாம் அவங்களுக்கு சேவை செய்யறாங்கன்றது. அப்புறம் திவ்ய தேசம்ன்றது வைணவர்களுடைய 108 தலங்கள்.
அத வந்து நீங்க பொன்னகரத்தை அப்படி ஒரு திவ்ய தேசமா நீங்க பார்க்க வாரீங்களான்னு கூப்பிட்டு போறாரு. இப்படி ஒவ்வொரு இடங்கள்லயும் நீங்க வந்து இந்த முனிசிபாலிட்டி என்ன செஞ்சிருக்கு, மின்சார விளக்கு கொடுத்திருக்கு, ஆனா தண்ணி கொடுத்திருக்கு, ஆனா மின்சார விளக்கெல்லாம் கொடுக்கறது இல்ல. அது வந்து எண்ணெயில விளக்கு தான் அப்படின்றது. அவங்க சாப்பிடுற உணவு என்னன்றதையும், குழந்தைகள் சாப்பிடுற உணவு அழுகி போன பழம், வடை, இந்த மாதிரி இதைத்தான். இது மீன் பிடித்து விளையாடுறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் தான். ஒரு 2 இதுன்னு சொல்லிப்பாரு. கிளாஸ்கோ குழந்தை இல்ல. பல இடங்கள்ல சொல்றாரு. அந்த மெல்லின்ஸ் பூட் இல்ல. அப்படி ஒரு பூட் இருந்தது. அந்த குழந்தைகள் வந்து செழிப்பான குழந்தைகளா இருப்பாங்க. இந்த குழந்தை எப்படி இருக்கு? கம்பிகளுக்குள்ள உள்ள போயிரும். அவ்வளவு மெல்லிசான குழந்தைகள். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த இத சொல்லியிருக்காரு. அந்த சொன்னாங்க. ஒருவேளை இந்த கம்பி கதவை தாண்டி ரயில்வே லைனுக்கு போயிட்டா, போனால் அப்படின்னு போட்டு ஒரு அப்போஸ்டேட் போட்டிருப்பாரு. ஒரு குடும்ப பாரம் குறைஞ்சதுன்னு போட்டிருப்பாரு. அழகுசாமி இதே மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். நீங்க வந்து கால்ரால அப்பன் செத்தது வந்து அந்த குடும்பத்துக்கான ஒரு செலவினமோ ஒரு பழுவோ குறைஞ்சதுன்ற மாதிரி. அப்புறம் அந்த சாராயம் வந்து வண்டிகள் போய்கிட்டு இருக்கு. அது வந்து அதுக்குள்ளேயும் தண்ணி தான் இருக்கு. இந்த பெண்களும் தண்ணி எடுக்க தான் போறாங்க. ரெண்டையும் ஒரு கம்பேர் பண்ணுவார். சாராய வண்டிகளும் இதைன்றது. பிறகு அந்த இரும்பு நாகரிகம் புகைந்தோடியது. இரும்பு நாகரிகம் தான் இது. ஆனால் இந்த எவ்வளவு பெரிய கொடூரமா இருக்குன்றது. பிறகு அந்த வாழ்க்கையே வேட்டைன்னாங்கல்ல, அதுல வந்து முன்னாடி புலி சிங்கத்தோட இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாக்டீரியா, காலரா, வைரஸோட. இன்னைக்கு அது உண்மைதான். மனிதர்கள் வந்து இப்பயும் வந்து வாழ்க்கை வேட்டை மாதிரிதான் இருக்கு. சில சமயங்கள்ல கிருமிகளை நம்ம ஆன்டிபயோட்டிக் வச்சு வேட்டையாடுறோம். அது சில சமயங்கள்ல நம்மள வேட்டையாடிக்கிட்டு கொரோனா போல. அப்புறம் அந்த கருப்பு கயிறை சொல்லும் போது வாழ்க்கை தொழுவின் அறிகுறின்றாரு. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க வந்து அவரை கடந்து போறது எல்லாம் வந்து ஒரு விமர்சனத்தோடு எல்லாம் கடுமையா வைக்காரு. பிறகு பசி வந்தால் 10ம் பசி வந்தால் பறந்தோடும். அதுதான் இன்னைக்கு அதனுடைய ஒரு அர்த்தம் தான் அந்த அம்மாளு வந்து செய்யறது. நம்ம பல இடங்கள்ல பார்த்திருக்கோம். பசுமாட தன்னுடைய குடும்ப உறுப்பினராக பாக்குற மாதிரி கீராவும் எழுதியிருப்பாரு, கோலர்சாமி எழுதியிருப்பாரு. ஆனா இங்க குதிரை வண்டி தனக்கு செய்யக்கூடாது. அவனுக்கு சமமா அது இவன் குடிச்சானா அதுவும் குடிக்கிறது. ஒரு சமத்துவம் வந்து நீங்க கீழ் நிலையில வாழ்க்கையினுடைய அடிமட்டத்தில் வேலை ஆகும். 2 பேரும் சம்பாதிச்சாதான் முடியும். அவளும் சம்பாதிக்கணும், இவரும் சம்பாதிக்கணும். அதை வச்சுதான் இங்க அதுல என்னென்ன செலவினங்களும் காட்டுறாரு. அந்த தம்பியினுடைய கஞ்சா, போலீஸ் மாமூல் இப்படி எல்லாத்தையும் கொண்டாடுறாரு. அந்த ஏகதேச குடியேறிகள்னு சொல்றாரு. அந்த அந்த வறுமையில இருக்கவங்களுடைய அவங்களுடைய இது அதே நல்ல காலம் குடித்திருந்தான் பாரு. அடிச்சு விழுந்திருக்கு, வலி இருக்கு. ஆனா நல்ல காலம் குடித்திருந்தான். பசி 10ம் பசி வந்தால் பறந்தோடும் அப்படின்றப்ப நீங்க புனிதம் புனிதம் சொல்றீங்களே, இந்த கற்பு என்ன பெரிய இதா? இது அந்த பசிதாண்டா வாழ்க்கையின் முக்கியம்ன்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் ஒரு தான் கண்ட சமூகத்தை தான் எதெல்லாம் விமர்சிக்க வேண்டும் என்று தோன்றியதோ அதெல்லாம் கடுமையாக விமர்சித்து வருகிறார். ஒரு 2.5 பக்க கதையில் இவ்வளவு விஷயத்தை, இவ்வளவு விவாதத்தை கொண்டு வந்து விட முடியுமா என்பது ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. நீங்க எந்த வார்த்தையும் இதுல வந்து எடுத்து விடவே முடியாது. புதுமைப்பித்தனுடைய பல கதைகள் அப்படிதான் இருக்கு. அதுல அர்த்தம் புரிஞ்சதாவும் இருக்கும். நம்ம கூட சில சமயங்கள்ல ஒருவேளை தோமுசி ரகுநாதன் இருந்து இந்த கதை ஏன் இப்படி எழுதினாரு அப்படின்னு சொன்னாருன்னா இன்னும் கூட விளக்கமா இருக்குமோன்ற மாதிரியான ஒரு உணர்வு வரும். ஏன்னா அவ்வளவு அர்த்தம் பொதிந்த கதைகளா இருக்குது. சங்கரநாராயண தோழர் பல விஷயங்களையும் இன்னைக்கு பேசிட்டாங்க. இன்னைக்கு இன்றைய பொருத்தப்பாடோடு இன்றைய தொழிலாளர் நிலைமை எப்படி இருக்கு, தொழிற்சங்க சட்டங்கள் எப்படி இருக்கு, சாராயம் எப்படி இருக்கு, டாஸ்மார்க் எப்படி இருக்கு, எல்லாமே மிக ஒரு விரிவான உரையாக இதை வைத்து ஒரு சின்ன ஒரு 2.5 பக்க கதையை வைத்து ஒரு மணி நேரம் உரை நிகழ்த்த முடியுமா என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த சான்றாக இன்றைய சங்கரநாராயண் உரை இருந்தது. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே. பொதுச்செயலாளருக்கு மிக்க நன்றி. குறிப்பா இன்றைக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்ட மக்கள் நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. பார்க்கும்போதே மகிழ்ச்சியா இருக்கு. மாரி தோழர்ல இருந்து இவர் நம்ம சேகரன் தோழர் உள்பட நிறைய பேர் இணைஞ்சிருக்காங்க. அதற்காக வாழ்த்துக்கள், மிக்க மகிழ்ச்சி. நாளைய நிகழ்ச்சியை அறிவிச்சிடலாமா பொதுச்செயலாளர்? அறிவிச்சிடலாம். நாளைய தினம் தோழர் அவரு காஞ்சிபுரம் மாவட்டமா? நானும் காஞ்சிபுரம் மாவட்டம் தான். இல்ல நீங்க பேச வரும்போது அப்படித்தான் நினைச்சேன். உங்க மாவட்டத்துக்காரர் தான் பேச வருது, அதனாலதான் நீங்களும் பேசுறீங்களோன்னு சொல்லுவோன்னு பார்த்தேன். மேற்கொண்டு அதுல டைம் போயிருமோன்னு விட்டுட்டேன். ஆமா. இன்னைக்கு இருக்க பெரும்பான்மையானோர் காஞ்சிபுரம் மாவட்டத்து பெருந்தகைகள். நன்றி. நாளைய தினம் நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த ஆசிரியர் மா பாண்டிச்செல்வம் ஆசிரியர் அவர்கள்
காஞ்சனை என்கிற புதுமைப்பித்தனுடைய கதையை சொல்ல இருக்கிறார்கள். தோழர்களே, நமக்கும் இந்த கதை தொடர்பாக சொல்ல வேண்டும் ஆசைதான். காலத்தினுடைய அருமைக்காக ஒரே ஒரு வரியில், ஒரு கதை என்பது காலம் கடந்தும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக வாசிப்பவனுடைய மனதில் பல்வேறு கேள்விகளை எழுப்ப வேண்டும். அந்த கேள்விகளை எழுப்பிவிட்டு சென்றால் அந்த வாசகன் முழுமையாக அதை படிக்கவில்லை என்று அர்த்தம். ஆனால் அந்த வாசகன் கேள்வியை எழுந்த பிறகு அதற்கான தேடலை தேடி தேடி இதுவாகத்தான் இருக்கும் என்று நம்மிடம் நிலைநிறுத்தி இருக்கிற பாங்குதான் இன்றைக்கு ஒரு நல்ல நாடக சிந்தனையாளர், நல்ல வாசிப்பாளர், நல்ல கதை சொல்லி குறைந்த பக்கத்தினுடைய எண்ணிக்கை இருந்தாலும் நம்முடைய மனத்தின் இருக்கக்கூடிய பக்கங்களின் எண்ணிக்கையை கூட்டி இருக்கக்கூடிய சங்கரநாராயணன் தோழருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பதிவு செய்து, வழக்கம் போல் நம்முடைய தோழர்கள் இன்று கூடியது போல ஒரு நாள் தன்னுடைய நண்பர் பேசினார், தன்னுடைய மாவட்டத்துக்காரர் பேசினார் என்பதற்காக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வர வேண்டும். நம்ம மாநில குழுல வைத்த கோரிக்கை இதுதான். மாவட்டத்திற்கு ஒருவர் வந்தாலே கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல போயிடும். ஆனால் என்னமோ தெரியவில்லை, பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். கதை சொல்லுவதற்கான கதை சொல்லிகள் கூட இப்பொழுதெல்லாம் பதிவு செய்வதற்கு தயங்குகிறார்கள். காரணம் என்னவென்று நமக்கும் புரியவில்லை. அதற்கான ஒவ்வொரு நாளும் அந்த ஏன்னா நம்ம முதல்ல நினைச்சது நேரம் தான் பிரச்சனைன்னு நினைச்சு பொதுச் செயலாளர் தெளிவா சொல்லிட்டாங்க. 1.5 மணி நேரத்துல இருந்து அதிகபட்சம் வேற வழி இல்லைன்னா 1.5 மணி நேரம் கொடுங்க, அதுக்கு மேல போயிடாதீங்க அப்படின்னாங்க. அதையெல்லாம் சரியாகத்தான் பயணிக்கிறோம். ஒருவேளை புதுமைப்பித்தன் தோமுசி அவர்களுக்கு சிந்தனைக்கு பிடித்தவர்கள் இல்லையோ என்கிற சிந்தனையை நமக்கும் தூண்டுகிறது. ஆனால் அதற்காக நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இலக்கை அதை பயணிக்கக்கூடிய அந்த பாதையில் இருந்து தடம் மாற மாட்டோம் என்று சொல்லி, நாளை தினம் இரவு 8 மணிக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இணைய வழியாக உங்கள் இல்லங்களில் இணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.